ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறது ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் பார்த்தோம், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அது அந்த நோட்ஸ் இங்க இருக்கு. இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்த்தோம், லாங்குவேஜ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த ரெண்டையும் கிளப் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தோம். கரெக்டா? ஆமா சார். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கம்பைலருக்கு இன்டர்பிரட்டருக்கு உள்ள இந்த டிஃபரன்ஸும் பார்த்தோம். தென் கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்னன்னு பார்த்தோம். தென் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்போ சி ப்ரோக்ராம் எது யூஸ் பண்ணுது, பைத்தான், ஜாவால என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைரக்டா இன்ட்ரடக்ஷன் டு ஜாவாக்கு வந்துட்டோம். ஸோ ஜாவால ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்ன பார்த்தோம்? இன்ட்ரடக்ஷன் டு ஜாவால ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜாவாவை பத்தி நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? Java was developed by James Gosling. Super. Java was developed by James Gosling. In year வந்து something 1972 நினைக்கிறேன், பட் ஐ எம் நாட் ஷுர். பட் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள்ல when Java was developed பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். ஸோ when Java was introduced. Sun Microsystem தெரியும், இட்ஸ் 1995. ஓகே, அப்போ Java was James Gosling in 1995 in Sun Microsystem. Sun Microsystem. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன படித்தோம்? ஜாவா எதுக்கு இன்ட்ரடக்ஷன் டு ஜாவால ஜாவாவை இவங்க தான் டெவலப் பண்ணாங்கன்னு படித்தோம். அடுத்த பாயிண்ட் என்ன படித்தோம்? இஸ் ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? Partially object. Yes. Java object oriented programming language னு சொல்லக்கூடாது. It is a partially object oriented programming language. ஏன்னா இப்போ நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ ஜாவா இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உனக்கு ஆப்ஷன்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த மாதிரி இருக்குன்னா அது நாலாவது ஆப்ஷனா ஆல் ஆஃப் தி அபவ் இருக்கு. எதை சூஸ் பண்ணுவீங்க? partially. Yes. சரி, இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் ஜாவா இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா இஸ் அ பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அப்படி இல்லைன்னா நன் ஆஃப் தி அபவ், இல்லைன்னா ஆல் ஆஃப் தி அபவ்னு வச்சுக்கோங்க. இல்லை நன் ஆஃப் தி அபவ். மூணு ஆப்ஷன் இருக்கு, இதுல எது சூஸ் பண்ணுவீங்க? Java is a partially. இல்ல, பார்ஷியலிங்கும் போது இங்க பாருங்க, ஜாவா வந்து பார்ஷியலியும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான், ஆப்ஜெக்ட் ஓரியன்டடும் தான். ஆனா எப்ப அவங்க ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு மென்ஷன் பண்றாங்களோ அப்போ அது ராங். இப்போ இதுவே ஜஸ்ட் இப்போ நம்ம சாட் ஜிபிடி கிட்ட போவோம்னு வைங்களேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ சாட் ஜிபிடில வந்து இஸ் ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது தேவையில்லாம கொடுக்கும். நம்ம ஒன்னே சொல்ல சே எஸ் ஆர் நோ ஒன்லி. இப்போ இது என்ன சொல்லும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு கேட்டா நமக்கு தெரியும் ஜாவா இஸ் அ பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு. பட் இப்போ ரன் பண்ணோம்னா என்ன சொல்லும்? எஸ், ஜாவா இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஓகே, இப்போ வந்து இஸ் ஜாவா பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஆர் ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்? இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாவா இஸ் பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இப்போ புரிஞ்சதா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா எஸ் ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், பட் ஜாவா இஸ் ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொன்னாங்கன்னா தட்ஸ் நாட் ட்ரூ. புரிஞ்சதா? எங்க நம்ம ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு சொல்றாங்களோ அங்கதான் அது தப்பு. பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா எஸ், பார்ஷியல்னா அதுல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தானே இருக்கு. ஸோ அப்போ அதனால ஆப்ஜெக்ட் ஓரியன்டடும் கரெக்டான ஆன்சர் தான், பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டடுங்கிறது கரெக்டான ஆன்சர் தான். எதுதான் தப்பான ஆன்சர்? ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டடுங்கிறது தான் தப்பான ஆன்சர். அப்ப அடுத்த பாயிண்ட்ல நம்ம என்ன படிக்கிறோம்? அடுத்த பாயிண்ட்ல ஜாவா இஸ் பார்ஷியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது இல்லாம நமக்கு ஜாவாவோட ஃபியூச்சர்ஸ் தெரியும். ஸோ சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர். ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஜாவாவோட ஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபியூச்சர்ஸ்னு சொல்லலாம்.
ஸோ அந்த ஃபியூச்சர்ஸையும் நம்ம இங்கே கீழே எழுதலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படிங்கிறது இது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னம்னா சேஃப் அண்ட் செக்யூர். இதுக்காக எல்லாமே நம்ம ஜாவாவை யூஸ் பண்ணலாம், இந்த ரீசனுக்காக எல்லாமே. சரி, ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் டு ஜாவாவை வந்து நம்ம ஒன் சைடு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுப்போம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவாக்கு வரலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா நேற்று பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு குவிஸும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. சொல்லுங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், அதுக்கப்புறம் சேஃப் அண்ட் செக்யூர் ஒரே லைன்ல முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவால ஃபர்ஸ்ட் என்ன லைன் வேணும்னு சொன்னீங்க? இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். பட் அது கம்பல்சரியா? இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் ஒரு அலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு அது கம்பல்சரி எழுதியாகணுமா? இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். எஸ் சார். அலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரியா? ஜஸ்ட் அலோ வேர்ல்டு எழுதுறதுக்கு தேவையில்லை, கரெக்டா? என்ன சார்? இம்போர்ட் ஜாவா யூட்டில் டாட் ஸ்டார்ங்கிறது தேவையில்லை. அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா இம்போர்ட் ஜாவா யூட்டில் டாட் ஸ்டார். அது நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்துட்டோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா நேற்று எழுதின கோட் இங்கே தான் இருக்கு. ஸோ இதுல வேணா பிரிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு பிரிண்ட்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இங்க வந்து அலோ பக்கத்துல ஒரு ஸ்பேஸ். சரி, இப்போ இதுல வந்து இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், மெயின் கிளாஸ், மெயின் ஃபங்க்ஷன், இந்த டீடைல்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்லனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? பிரிண்ட் அண்ட் பிரிண்ட் எல்லன் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? சார் பிரிண்ட்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள இருக்கிறது அப்படியே பிரிண்ட் பண்ணும் சார். சரி, பிரிண்ட்டும் டபுள் கோட்ஸ்ல இருக்கிறது தானே பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் எலன் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லைன் கிரியேட் பண்ணும் சார். பிரிண்ட் எலன் பிரிண்ட் என்ன பண்ணும்? பிரிண்ட் வந்து கொடுத்துருக்க மட்டும் பிரிண்ட் பண்ணும், நியூ லைன் கிரியேட் பண்ணாது. சூப்பர். அப்ப பிரிண்டா இருந்தாலும் சரி, பிரிண்ட் எல்லனா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னது? இந்த ப்ரிஃபிக்ஸ் என்ன? அந்த ப்ரிஃபிக்ஸை தான் ஃபர்ஸ்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதை பண்ணிடும். அப்போ இட் வில் பிரிண்ட் த ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? இதே தான் இதுவும். இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அதை இது பிரிண்ட் பண்ணும். பட் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? ஆஃப்டர் இட் வில் கிரியேட் a நியூ லைன். கிளியரா இந்த பாயிண்ட்? இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ மோஸ்ட்லி இந்த பிரிண்ட் எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவாவையும் ஸோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனல்ங்கிறத பார்த்துட்டு அது தேவையில்லைன்னு நினைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் வெறும் அலோ வேர்ல்டு மட்டும்தான் பிரிண்ட் பண்றோம்னா அதுக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. ஸோ அது எந்த ஒரு பேக்கேஜஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணாமையே நம்ம அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி நெசசரி when we are going to solve the problem. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், இல்லை அரேஸ் யூஸ் பண்றோம், யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்குறோம்னா அப்போ நான் காட்டுறேன் ஏன் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா நமக்கு இந்த கோடே ரன் ஆகாது. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவாலாம் விட்டுறலாம். இன்னைக்கு 2 days லெக்சர்ல இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம், கரெக்டா? சரி, இப்போ சோஃபார் ஜேம்ஸ் காஸ்லிங் தானே டெவலப் பண்ணது ஜாவாவை. அவரோட மைண்ட் செட் படி அவர் எப்படி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எவால்வ் ஆயிருக்குமோ அதே மாதிரியே நம்மளும் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இவ்வளோதான் எனக்கு தெரியும், இது மட்டும்தான் எனக்கு தெரியும், இது எல்லாத்தையுமே நீங்களே இன்வென்ட் பண்ண மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் இப்போ வரைக்கும் இவ்வளோதான் இன்வென்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணலாம், ஒரு டேட்டாவை ஜஸ்ட் யூசர் கிட்ட காட்டலாம். இது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது ரியல் டைமா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஜஸ்ட் ஒரு அவுட்புட்டை காட்டுறதுக்கு மட்டும் நம்ம வச்சுக்க முடியாது. மெயின் பர்பஸ் என்ன? இப்போ எனக்கு என்ன மெயின் பர்பஸா நான் அடுத்த கான்செப்டுக்குள்ள போறேன் அப்படின்னா மெயின் பர்பஸா நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்ன பண்ணுவேன்? நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு என்ன பண்ணலாம்? கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். இதுல வேற சில டாஸ்க் எல்லாம் நான் பண்ணணும்னா அடுத்து என்ன டாஸ்க் பண்ணணும்னு நினைப்பேன்? சம் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைப்பேனா?
எனக்கு ஏதாவது அடிஷன் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். சரி, எது பண்றதுனாலும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஐ நீட் சம்திங் இம்பார்ட்டன்ட் டேட்டா. கரெக்டா, எனக்கு ஒரு சம் செட் ஆஃப் டேட்டாஸ் வேணும். அந்த டேட்டா இருந்தால் தான் நான் வாட் எவர் ஆப்ரேஷன் ஐ கேன் டூ. அப்போ இங்க டேட்டாஸ் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுதா? டேட்டாஸ் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. இப்போ இங்க டேட்டானா என்ன? தட் இஸ் மை கொஸ்டின். வாட் இஸ் டேட்டா? டேட்டா அப்படிங்கிறது என்ன? அதுதான் ஜஸ்ட் கொஸ்டின். டேட்டா அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ரா இன்புட். ரா இன்புட். ஓகே, சம்திங் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இன்னுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி என்ன சொல்லுவீங்க? டேட்டா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சரி, இப்போ டேட்டா collection of information. சூப்பர், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். டேட்டா மீன்ஸ் இட்ஸ் a collection of information. ஸோ அது that will give some information. இப்போ டேட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட்ஸ் வெரி ஈஸி. டேட்டா மீன்ஸ் இட்ஸ் a collection of information. collection of information. ஓகே, நம்ம நோட் பேட்ல எடுத்துக்கலாம் நோட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா டேட்டா மீன்ஸ் கல் ஓகே. ஸோ டேட்டா அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம். கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்போ டேட்டாங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீ லீவ் இட் அபவுட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீ சி படிச்சிருப்ப, பைத்தான்ல டேட்டா டைப்ஸ் கிடையாது. ஸோ சிஏ வச்சு உன்னால டேட்டா டைப்ஸ் நீ 4 சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், ஐ ஹோப். பட் ஜென்ரலா கேட்குறேன், உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா, சார் இது என்னுடைய இம்பார்ட்டன்ட் டேட்டா அப்படின்னா நீ எதெல்லாம் சொல்லுவ? இது ஒரு என்னுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேட்டா, நான் இதை பத்திரமா தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல நீ எதெல்லாம் சொல்லுவ? உன்னுடைய ஃபோன் பாஸ்வேர்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டேட்டா தான். அது எல்லார்கிட்டயே சொல்லிடுவோமா? இல்ல சார், எல்லார்கிட்டயே சொல்ல மாட்டோம். ஸோ மேபி இந்த ஃபோன் பாஸ்வேர்டை எப்படி வைக்கலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறதுக்கு? நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், நம்பர்ஸ்ல வைக்கலாம், கேரக்டர்ஸ்ல வைக்கலாம். கேரக்டர்ஸ்னா ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ்ல வைக்கலாம். கரெக்டா? அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லயே டைப்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ டேட்டாவை நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம்னா, டேட்டாவை கேட்டகரைஸ் பண்ணோம்னா ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல நம்ம என்ன அப்படின்னா நம்பர்ஸ் இருக்கு. கரெக்டா? நம்பர்ஸா நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்னவா கேட்டகரைஸ் பண்ணலாம்? ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸா நம்ம வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணலாம். இன்னும் சில ஃபார்ம்ல எல்லாம் பார்த்தோம்னா எஸ் ஆர் நோ மட்டும் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு லெட்டர்ல ஜெண்டர்னு கொடுத்துட்டு எம் ஆர் எஃப்னு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பார்த்திருக்கியா? ஒரே ஒரு கேரக்டர்ல டேட்டாஸ் கொடுக்குற மாதிரி, எம்னா மேலு, எஃப்னா ஃபீமேல்னு கொடுக்குற மாதிரி. அப்போ என்னுடைய டேட்டா மேபி ஒன் ஆஃப் த கேரக்டரா கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் அ ஒன் கேரக்டர் அப்படி இருக்கலாம். இதை விட்டா வேற எப்படி இருக்கலாம்? உன்னுடைய சிஜிபி எவ்வளவு? 8.7. 8.7. அப்ப இங்க நம்பர்லயே நம்ம என்னென்ன நம்பர் சொல்றோம்? ஃப்ளோட்டிங் நம்பர்ஸும் வந்துருது, பாயிண்ட் வச்சு வர்ற இந்த ஃப்ளோட்டு, டபுள், இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாமே வந்துருது. அப்போ இந்த டேட்டா டைப்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், இல்ல ஒரு சிங்கிள் கேரக்டர், அதுவும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ஒரு டேட்டாவை நம்மள செட் பண்ணிக்க முடியும். அது ஒன் ஆஃப் த டேட்டா தானே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதும். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன டைப்ல நீங்க கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? பூலியன். கரெக்ட். சரி, இது எல்லாமே ஜென்ரலா நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ லெட்ஸ் கம் டு தி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ டேட்டா டைப்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பிரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு 2 இருக்கும். ஸோ பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். ஸோ இது கூட ரொம்ப சரி, என்ன பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ், எனக்கு தெரிஞ்சதுல இன்ட்டு, கேரே, டபுள் இந்த மாதிரி தானே அப்படின்னு இருக்குன்னா சரி ஓகே. ஸோ ஃபார் இப்போ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த டீடைல்டு டெஃபினேஷன் பிரிமிட்டிவ்னா என்ன, நான் பிரிமிட்டிவ்னா என்னங்கிறத கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ இன்டீஜர் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கா? இன்டீஜர் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குமா?
ஓகே. அப்ப இந்த இன்டீஜர் டேட்டா அப்படிங்கும்போது இது நீங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவீங்க இன்டீஜருக்கு? நம்பர் சார். இன்டீஜர் அப்படின்னா நம்பர். எக்ஸாம்பிள் என்ன நம்பர் இன்டீஜர் அப்படின்னா? 25 இன்டீஜரா? எஸ். 11 இன்டீஜர், 34 இன்டீஜர், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் இன்டீஜர். சரி, பட் டேட்டா டைப்ஸ்ல இன்டீஜர் இருக்கு, இருந்துட்டு போட்டும். ரெண்டாவது இன்டீஜருக்கு அப்புறம் என்ன சொல்லலாம்? கேரக்டர் சொல்லலாமா? கேரக்டருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஏ, கேபிட்டல் ஏ, டி, கேபிட்டல் டி, இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கேரக்டர்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் கேரக்டருக்கு அப்புறம் என்ன சொல்லலாம்? இன்டீஜர் இருக்கு, கேரக்டர் இருக்கு, வேற என்ன இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா டைப்ஸ் நீங்க சில படிச்சது சொல்லலாம். ஃப்ளோட் இருக்கு. ஓகே, ஃப்ளோட்னா என்னது? பாயிண்ட் வேல்யூஸ். சரி, ஓகே. இப்போ நான் வந்து 98.1234567 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் வேல்யூ வச்சிருக்கு. இது ஃப்ளோட்டா? ஓகே. நெக்ஸ்ட் டபுள்னு ஒன்று இருக்கு. அப்ப டபுள்னா என்ன? ஃப்ளோட்டும் இருக்கு, டபுளும் இருக்கு, கரெக்டா? டபுள்னா என்ன? தெரியலையா? சரி, ஃப்ளோட் சார் ஃப்ளோட்ல வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் வர நம்பர்ஸ் கொஞ்சமா தான் சார் வரும். கரெக்ட், சூப்பர். இப்போ ஃப்ளோட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் வேல்யூ வச்சிருக்கேன்? எவ்வளவு 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. வேல்யூ? 8 இருக்கு. கிட்டத்தட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 டெசிமல் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 8 பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டபுள் அப்படின்னா மேக் இட் டபுள். அதே இது டபுள், அங்க 8 ஸ்டோர் பண்ண முடியும்னா இங்க நம்ம 16 வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் டபுள். ஃப்ளோட்டை விட டபுள்ல அதிகமான பாயிண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்றது தான் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். எக்ஸாக்டா 8 வேல்யூஸா இல்ல 6 வேல்யூஸாங்கிறது எனக்கு ரிமெம்பர் இல்ல. பட் எய்தர் 8னா இங்க 16, ஒருவேளை 6னா இங்க 12, அது ஐ எம் ஷூர். ஸோ நெக்ஸ்ட் என்ன? இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட், டபுள். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லுவீங்க? பூலியன். ஓகே, பூலியன்னா என்னென்ன? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, வேற என்ன சொல்லுவீங்க? வேற 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 காம்ப்ளெக்ஸ். என்னம்மா இது? காம்ப்ளெக்ஸா? எஸ் சார். காம்ப்ளெக்ஸ் இல்லம்மா, அப்படி நான் இது கேள்விப்பட்டது இல்லையே. நீங்க எங்க கேள்விப்பட்டீங்க இந்த காம்ப்ளெக்ஸ்? சில படிச்சீங்களா என்ன? ஓகே, பைத்தான் இருந்துச்சு. பைத்தான்ல தான் டேட்டா டைப்பே இல்லையம்மா. சரி, ஓகே. இப்போ நம்ம இவ்வளவு எழுதியிருக்கோம், பூலியன் இது வரைக்கும் எழுதியிருக்கோம். ஸோ சில எல்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட் இப்போ இன்டீஜருக்கு இப்போ டேட்டா டைப்ஸ். ஓகே, எனக்கு டேட்டானா என்னன்னு தெரியும், என்கிட்ட என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இப்போ என்கிட்ட ஒரு டேட், இப்போ உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா, உங்களுடைய மார்க் ஷீட் இருக்கும், இல்ல சம்திங் இம்பார்ட்டன்டான டேட்டாவா நீங்க கன்சிடர் பண்ற எல்லாத்தையுமே எப்படி வைப்பீங்க? பத்திரமா வைக்கணும் அப்படின்னா எங்க வைப்பீங்க? ஒரு ஃபோல்டர் இல்ல சேஃபானதுல இருக்கும் சார். ஒரு சேஃபானது. இப்ப அது விர்ச்சுவலா இருந்ததுன்னா விர்ச்சுவலாவே ஃபோல்டரு, கிளவுடுன்னு போயிருவீங்க. வாட் அபவுட் இஃப் இட் இஸ் பிசிக்கல்? பிசிக்கலா ஒரு 1,00,000 ரூபாய் பணம் இருக்கு, இல்ல ஒரு 2 பவுன் நகை இருக்கு அப்படின்னா எங்க வைப்பீங்க? லாக்கர்ல வைப்பீங்க. ஸோ யூ நீட் சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், கரெக்டா? அப்போ இங்க விர்ச்சுவலா என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு. அது இன்டீஜரா இருக்கலாம், இல்ல கேரக்டரா இருக்கலாம், இல்ல பூலியனா இருக்கலாம், இல்ல ஃப்ளோட்டா இருக்கலாம், டபுளா இருக்கலாம். என்னுடைய டேட்டா எனக்கு என்னன்னு தெரியும். பட் அந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்றது அப்படின்னா எங்க நான் ஸ்டோர் பண்ண முடியும்? எங்க நான் ஸ்டோர் பண்றது? சூப்பர். சி ப்ரோக்ராம்ல நீ ஆல்ரெடி படிச்சிருப்ப. ஸோ ஆல்ரெடி சி படிச்சதுனால இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். அப்போ வேரியபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ணலாம்? சார் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நீ சொல்ற, கரெக்டா? ஸோ அதானே நம்ம இப்போ இதுல சொல்றது என்னது? வேரியபிள். இப்போ வேரியபிள்னா என்ன? வாட் இஸ் வேரியபிள்? ஜஸ்ட் வேரியபிள்னா என்னன்னு சொல்லுங்களேன். டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்றது சார். அப்போ யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டான்னு சொல்லலாமா? யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டான்னு. இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்றது. இதுதான் நம்மளும் படிச்சிருக்கோம். வேரியபிள் மீன்ஸ் இட்ஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி டேட்டான்னு சொல்லலாமா?
ஜஸ்ட் கேட்குறேன், இன்ட்ராக்ட் பண்ணுங்க எல்லாரும். யூஸ்டு டு ஸ்டோர் தி டேட்டா அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், என்கிட்ட இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எனக்கு நான் ஐ நீட் டு சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள். சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள். இப்போ வேரியபிள் தான் வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. என்கிட்ட டேட்டா டைப்ஸ் என்னென்ன இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட், டபுள் அப்படின்னு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளரிங் வேரியபிள். எதுக்காக வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும்? வேரியபிளை டிக்ளேர் பண்ணலைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? கரெக்ட். அப்போ ஒரு வேரியபிள் தான் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதுங்கிறது நம்மளுடைய அசம்ஷன். அப்போ ஒரு வேரியபிள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிளை டிஃபைன் பண்ணணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிளை டிஃபைன் பண்ணணும். சிம்பிளா ரியல் டைமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்தாதான் சினிமா தியேட்டருக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இஃப் யூ ஹேவ் அ வாட்டர் பாட்டில் தென் ஒன்லி யூ கேன் ஃபில் த வாட்டர். அப்போ இங்க வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது என்னது? தட்ஸ் அ வேரியபிள், தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸை கிரியேட் பண்ணா மட்டும்தான் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்குள்ள உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை ஆக்குபை பண்ணிக்க முடியும். இந்த பாயிண்ட் கிளியரா? இந்த பாயிண்ட் கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. அப்போ இங்க சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள். அப்போ நான் கம்பைலர் கிட்ட சொல்லணும்ல, இதுதான்ப்பா என்னுடைய வேரியபிள், நான் இது இப்போ நீ வந்து இது வேரியபிள், நவ் த வேரியபிள் இஸ் ரெடி டு ஸ்டோர் தி டேட்டா அப்படிங்கிறதுக்கு நான் டிஃபைன் பண்ணணும் கம்பைலர் கிட்ட. அப்ப சின்டாக்ஸ் அப்படின்னா என்ன? சின்டாக்ஸ் படிச்சிருக்கீங்க? சில ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் என்ன? ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் சின்டாக்ஸ். சார் இன்ட் ஏ, கேரக்டர் பி, கேரக்டர் சிஹெச் அப்படி எனக்கு வேணாம். சின்டாக்ஸ் சார் டேட்டா டைப் வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ. சூப்பர். டேட்டா டைப் ஸ்பேஸ் அப்புறம் வேரியபிள் நேம் செமிகோலன். தட் இஸ் எனஃப். ஏன்னா ஜஸ்ட் நான் என்ன கேட்டிருக்கேன்னா சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளரிங், ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கறோம். ஸோ அப்போ இங்க டேட்டா டைப் அப்படின்னா எனக்கு என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படிங்கிறது தெரியும், இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோர், டபுள். பட் ஆனா இங்க நான் அந்த டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டீஜரை மென்ஷன் பண்ணணும்னா இன்டீஜர்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா சீல என்னன்னு பண்ணிருப்பீங்க? இன்ட். அப்ப மென்ஷன் பண்ணும்போது இன்ட். கேரக்டர் என்னன்னு பண்ணணும்னா கேர். ஃப்ளோட் எப்படி பண்ணணும்னா ஃப்ளோட். டபுள் எப்படி பண்ணணும் அப்படின்னா டபுள். இன்னொன்னு பூலியன் எப்படி பண்ணணும் அப்படின்னா பூலியன். ஸோ இது இல்லாம உங்களுக்கு இன்னொன்னு இருக்கு, தட் இஸ் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? பட் சில உங்களுக்கு ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் கிடையாது. குரூப் ஆஃப் கேரக்டர் அரேவை தான் நீங்க வந்து ஸ்ட்ரிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க சி ப்ரோக்ராமிங்ல. பட் இங்க உங்களுக்கு ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ஆக்சுவல் டேட்டா டைப் மாதிரியே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸ்ட்ரிங்குக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரிங். கரெக்டா? ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்தாலே அதை நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஸோ இப்போ இதுல இங்க நீங்க கேரக்டரையும் ஸ்ட்ரிங்கும் மட்டும், இது எல்லாமே நார்மலா இன்ட்டுங்கிறது ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகும், கேருங்கிறது ஃப்ளோட்டுங்கிறது ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகும், டபுள்ங்கிறது ஒர்க் ஆகும். பட் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரக்டர் அப்படிங்கிறது நாட் ஒன்லி டேட்டா டைப், இட் இஸ் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ கிளாஸ். கேரக்டருக்குன்னு ஒரு கிளாஸே இருக்கு. ஸோ இப்போ கேரக்டருக்குன்னு ஒரு மெத்தடே இருக்கு. அந்த கேரக்டர் லோயர் கேஸ் கேரக்டரா இல்ல அப்பர் கேஸ் கேரக்டரா இல்ல நம்பரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெத்தடே அந்த கிளாஸ்ல டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இங்க கேரக்டரும் ஸ்ட்ரிங்கும் மட்டும் என்னது நார்மல் டேட்டா டைப் மாதிரி இல்லாம இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ கிளாஸாவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த இது வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ கிளாஸ். கேரக்டர் கிளாஸ்னே ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ கிளாஸ். ஏன் இதை கிளாஸ்ன்னு சொல்றோம் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இங்க எக்ஸாம்பிள் சொல்லாம, இப்போ இன்ட் ஏ அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோமா? இப்போ கேரக்டர் சிஹெச் அப்படிங்கிறது இங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோமா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டிக்ளேர் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் என்னன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்க தான் சொல்லணும். இப்போ நீங்க சொல்ல நான் டைப் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் லைன் கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணோம் சார். சரி, ஓகே. கிளாஸ் இனிஷியலைசேஷன் அந்த லைன் சொல்லுங்க. அதோட இனிஷியலைசேஷன்ல என்ன பண்ணணும்? கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்டு எழுதியாச்சு. அப்புறம்
கிளாஸ் நேம் Class என்ன name. வைக்கணும்? நெயின் ஏதாவது வச்சுக்கலாம் சார் நம்ம இதுக்கு. என்ன வேணாலும் வச்சுக்கலாமா இல்ல என்ன நேம்ல சேவ் பண்ணிருக்காங்களோ அதே நேம்ல தான் வைக்கணுமா? என்ன நேம்ல சேவ் பண்ணிருக்காங்களோ. இங்க என்ன நேம்ல சேவ் பண்ணிருக்காங்க? மெயின் சார். அப்ப நான் இப்படி போட்டுக்கலாமா இல்ல எப்படி போடணும்? எம் கேப்ஸ். எம் கேப்ஸ்ல இருக்கணும். சூப்பர். கிளாஸ் மெயின். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கிளாஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் இப்போ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் நீங்க எழுதுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் என்னன்னு எழுதுவீங்க? இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் import java.util. import java.util. Star. ஸ்டார் மீன்ஸ் என்ன? இங்க ஸ்டார்னா என்ன? util எல்லா மாடியூல்ஸும் இம்போர்ட் பண்றோம். யூட்டில் பேக்கேஜ்ல இருந்து எல்லா மாடியூல்ஸையும் நம்ம இம்போர்ட் பண்றோம். ஓகே, இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே, கிளாஸ் டெஃபினிஷன் ஓகே. அடுத்தது சேம் சி ப்ரோக்ராம் மாதிரி கம்பேர் பண்ணுங்க. சி ப்ரோக்ராம்ல ஹாஷ் இன்க்ளூடுக்கு அப்புறம் என்ன எழுதுவீங்க? மெயின் ஃபங்க்ஷன். பட் இங்க டைரக்டா இம்போர்ட்டுக்கு அப்புறம் மெயின் எழுத முடியுமா? முடியாது. எதுக்குள்ளதான் மெயின் எழுதணும்? கிளாஸ்க்குள்ளதான் மெயின் எழுதணும். அப்ப இப்ப கிளாஸ்க்குள்ள இப்ப நான் என்ன எழுதணும்? மெயின் ஃபங்க்ஷன் எழுதணும். இங்க மெயின் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? பப்ளிக் சார் ஸ்டாட்டிக் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக். அடுத்தது void main. மெயின் அப்புறம் என்ன பண்றது? string h என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா என்ன பண்றது? இதுக்கு அப்புறம் நான் என்ன எழுதுறது? open Parenthesis bracket. போட்டாச்சு. ஓகே. அப்புறம் string or string ஸ்ட்ரிங் இப்படி போட்டா போதுமா இல்ல எஸ் ஏதாவது ஸ்பெசிஃபைடா? s capsல போடணும். ஓகே, எஸ்ல கேப்ஸ்ல போடணும். போட்டாச்சு. அப்புறம் s caps ma'am ஸ்ட்ரிங் போட்டாச்சு. அப்புறம் square bracket square bracket ஓகே, அப்புறம் ஸ்பேஸ் argument argument இப்போ ஓபன் parenthesis க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ எழுதிக்கலாம். இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவால. ஜஸ்ட் ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ரா எழுதுறீங்க. இது மட்டும் தான். இதுக்குள்ள நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணுவோம்? system.out.println allow அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணோம்னா எஸ் நவ இட் வில் ரன். see allow அப்படிங்கிறது ரன் ஆயிடுச்சு. பட் இப்போ நம்ம என்ன பண்றோம்? syntax for declaring variable. அப்படின்னா நான் என்ன பண்றேன்? int அப்படிங்கிறது என்னுடைய கீவேர்ட், டேட்டா டைப்போட கீவேர்ட். வேரியபிள் நேம் நான் என்ன வச்சிருக்கேன்? num1 அப்படிங்கறத நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த num1ங்கிறது எதுக்கு ரெடியா இருக்கு? now my num1 is இதுக்கு பேர் வேரியபிள் டிக்ளரேஷன். கரெக்ட்டா? வேரியபிள் டிக்ளரேஷன். சரி, வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. பட் நீங்க இன்னும் வேல்யூ டிஃபைன் பண்ணல. கரெக்ட்டா? நான் வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்போ பிரிண்ட் பண்ண என்ன கிடைக்கும்? system.out.println num1 அப்படிங்கறத பிரிண்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் என்ன கிடைக்கும்னு சொல்லுங்களேன். as per your assumption 0 0. so default value is 0. that's why எரர் வருமா? என்ன வருது? variable num1 might not have been initialized. லைன் நம்பர் எத்தனைல எரர் சொல்லுது? 6. இந்த 6ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? num1 பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். see num1ங்கிறது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டீங்க. பட் பர்பஸ் ஆஃப் வேரியபிள் எதுக்கு டிக்ளேர் பண்ணீங்க? ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்கு தானே டிஃபைன் பண்ணீங்க. எந்த வேல்யூமே கொடுக்காம வெறும் வேரியபிளை மட்டும் பிரிண்ட் பண்ணும்போது என்ன வருது? இட் ஷோயிங் an error. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும்? வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேரியபிளுக்கு நான் என்ன கொடுக்கலாம்? இந்த வேரியபிளுக்கு நான் என்ன கொடுக்கலாம்? எதுக்காக நான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணேன்? ஒரு வேல்யூ கொடுக்கலாம். நான் என்ன டைப் ஆஃப் வேல்யூ தான் கொடுக்க முடியும்? என்னால num1 equal to nazir அப்படின்னு கொடுக்க முடியுமா? integer மட்டும் தான் சார் கொடுக்க முடியும். So if it is an integer variable, I can store only integer. கரெக்ட்டா? if it is an integer variable, I can store only integer. அப்ப num1ல என்ன கொடுக்கலாம்? 10 ன்னு கொடுக்கலாம், இல்லனா 99 ன்னு கொடுக்கலாம். இப்போ ரன் பண்ண எனக்கு எரர் வருமா? வராது சார். வராது. சோ இப்போ இங்க பாருங்க, இப்போ எனக்கு 99 அப்படின்னு வந்துருச்சு. சோ இப்போ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்க கேரக்டர்ல எடுத்துக்கலாம். கேரக்டர் ch equal to a இந்த மாதிரி எடுத்து கேரக்டர் பிரிண்ட் பண்ணலாம். சோ இப்போ நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் இதுக்கு பேரு வேரியபிள் டிக்ளரேஷன், இதுக்கு பேரு வேல்யூ இனிஷியலைசேஷன். ஓகேவா? வேல்யூ இனிஷியலைசேஷன். சோ இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம வேல்யூ இனிஷியலைசேஷன் வரும்போது இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன், இப்போ நான் int num1 அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இத்தனை நாள் நம்ம படிச்ச எல்லா கான்செப்டுமே சில
படிச்சது ஒரு செகண்ட் என்ன இதுதான் நம்ம வேரியபிளுக்கு இந்த டெஃபினேஷன் தானே படிச்சீங்க யாராவது? இது தவிர வேற யாராவது படிச்சீங்களா? வேரியபிள்ஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி டேட்டாங்கிறத தவிர வேற ஏதாவது டெஃபினேஷன் படிச்சீங்களா என்ன? இல்ல சார். இல்ல, வேரியபிள்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் சார் யூஸ்டு டு ஸ்டோர் தி டேட்டா, அதுதான் வேரியபிள் அப்படின்னு. இப்போ நான் இங்க என்ன பண்றேன், இன்ட் num1 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்ட ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன், கரெக்டா? அப்போ இந்த num1ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல num1 ஈக்குவல் டு சாரி ஸ்பேஸ்லாம் விடலை நான். ஸோ இன்ட் num1 ஈக்குவல் டு 99 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு பேக் எண்ட்ல இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இது ஹீப் மெமரி ஆர் இதுக்கு இருக்கிற கால் ஸ்டாக் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த பேக் எண்ட் ஸ்பேஸ்ல இந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகுறதுக்குன்னே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மெமரி ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அவர் மெமரி ஸ்பேஸ். ஸோ இப்போ இந்த மெமரி ஸ்பேஸ்ல நீங்க இன்ட் num1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டீங்க, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த num1ங்கிறது எதை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பைட்ஸ். இன்ட் அப்படின்னா 4 பைட்ஸ், கரெக்டா? ஸோ 32 பிட்ஸ், அது எல்லாமே நம்ம பிட் மேனிப்புலேஷன் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு டேட்டா டைப்ஸ்ல இதெல்லாம் இருக்கு, இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, எனக்கு இங்க ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆயிரும், ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ இதோடது இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்குன்னு ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து நம்மளால ரிமெம்பர் பண்ண முடியாது. ஆஸ் $1A 2B அப்படின்னு போய்கிட்டே இருக்குன்னு வைங்க, ஒரு பெரிய லாங் நம்பரா போயிட்டே இருக்கு இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ இப்போ இப்படி போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், num1 ஈக்குவல் டு 99 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப என்ன அப்படின்னா, இந்த அட்ரஸ் ஸ்பேஸை எது பாயிண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா, என்னுடைய num1 அப்படிங்கிறது பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ இந்த num1 எதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு? 99 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா இல்ல அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா? num1 அப்படிங்கிறது 90, ஜஸ்ட் இந்த டயக்ராம் வச்சு சொல்லுங்க. இந்த num1ங்கிறது 99 பாயிண்ட் அவுட் பண்ணுதா இல்ல சம் அட்ரஸ் ஸ்பேஸை பாயிண்ட் அவுட் பண்ணுதா? அட்ரஸ் ஸ்பேஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அப்போ அட்ரஸ் ஸ்பேஸ பாயிண்ட் பண்ணுது. இந்த அட்ரஸ் ஸ்பேஸ்ல சோஃபார் எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லாததுனால ஃபர்ஸ்ட் என்ன வந்தது, எரர் வந்தது. எப்ப num1 ஈக்குவல் டு 99 கொடுக்குறீங்களோ அப்ப இந்த இடத்துல என்ன ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னா, you will get a 99. அப்போ இப்ப சொல்லுங்க, உங்களுடைய இந்த வேரியபிள்ங்கிறது டைரக்டா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதா இல்ல டேட்டா எங்க இருக்குங்கிறதோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுதா? சார் அட்ரஸ் ஸ்டோர் Address store டேட்டா எங்க இருக்குங்கிறதோட அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ணுது. அப்ப இனிமேல் யாராவது வேரியபிள்ஸ் யூஸ் டு ஸ்டோர் தி டேட்டான்னு சொன்னாங்கன்னா தட்ஸ் அப்சல்யூட்லி ராங். ஸோ அப்படி யாராவது சொல்லி கொடுத்தாலும் நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, டேட்டா இஸ் நாட் வேரியபிள் இஸ் நாட் யூஸ்டு டு ஸ்டோர் தி டேட்டா. அது எதை ஸ்டோர் பண்ணுது? அட்ரஸ் ஆஃப் டேட்டா. வேரியபிளுக்கு டேட்டா என்னங்கிறது தெரியாது, ஆனா அந்த டேட்டா எங்க இருக்குங்கிறதோட அட்ரஸ் தெரியும். ஸோ அதனாலதான் இப்ப நம்ம நெக்ஸ்ட் num1 ஈக்குவல் டு 100 அப்படின்னா, இது என்ன புதுசா இன்னொரு num1 கிரியேட் பண்ணி 100 கிரியேட் பண்ணுமா? இல்ல, இங்க இருக்கிற இதே அட்ரஸ் ஸ்பேஸ்ல 99க்கு பதிலா 100ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ அப்போ வேரியபிள் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி டேட்டா கிடையாது. இப்ப டெஃபினேஷன் என்னன்னு சொல்லலாம், நீங்களே சொல்லுங்க. டெஃபினேஷன் என்னன்னு சொல்லலாம்? நம்ம இங்க நீங்க சொன்னீங்க யூஸ்டு டு ஸ்டோர் தி டேட்டா, ஸ்டோர் டேட்டான்னு. இப்ப சொல்லுங்க என்னன்னு சொல்லலாம்? யூஸ்டு டு ஸ்டோர் The address of the data. used to store the address of data. அவ்வளவுதான். இதுதான் வேரியபிளுக்கான சிம்பிள் டெஃபினேஷன். வேரியபிள் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி அட்ரஸ் ஆஃப் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் இதெல்லாம் ஓகே. இன்ட் கேர் இது எல்லாமே நார்மல் யூஸ்வல். சரி, ஓகே. இப்போ சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள் வந்து சம்வாட் உங்களுக்கு கிளியர். ஸோ இந்த டயக்ராமே நம்ம வேணா எடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சின்டாக்ஸ்ல ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணியாச்சு, டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ இனிஷியலைசிங் இல்லைன்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன் என்ன? வேல்யூ இனிஷியலைசேஷன். வேல்யூ இனிஷியலைசேஷன். இப்போ வேல்யூ இனிஷியலைசேஷன்னா எதுக்கு நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண போறோம்? ஜஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், எதுக்கு நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண போறோம்? வேல்யூவை வேரியபிளுக்கு வேரியபிளுக்கு தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். அப்போ இனிஷியலைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் ஹாஸ் அ டூ டைப்ஸ். அது என்ன சார் டூ டைப்ஸ் அப்படின்னா, ஒன்னு கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன், இன்னொன்னு என்ன அப்படின்னா ரன் டைம் இனிஷியலைசேஷன். சார் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, பட் ஆனா கேள்விப்படல. யாருக்காவது கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் இல்லைன்னா ரன் டைம் இனிஷியலைசேஷன் என்னன்னு தெரியுமா? கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் ஆர் ரன் டைம் இனிஷியலைசேஷன், எனி ஐடியா அபவுட் இட்? தெரியலன்னு சொல்லிடலாம், நம்ம நெக்ஸ்ட் டக்குன்னு போயிடலாம் இல்லையா? கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம் எழுதும்போதே நம்ம வேல்யூ கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட். அப்புறம் ரன் டைம் இனிஷியலைசேஷன் வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அது இனிஷியல் ஆகும் சார் வேரியபிளுக்கு வேல்யூ. ஓகே, சூப்பர். இங்க பாருங்க, முதல்ல ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்றோம் அப்படின்னா இப்ப இங்க இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து இந்த டைப் ஆஃப் நான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்க கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் பண்றோம் அப்படின்னா இப்போ நான் வந்து இன்ட் n1 ஈக்குவல் டு 10 இப்படி என்னால வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ண முடியும். இங்க என்னன்னா வேரியபிளை டிக்ளரும் பண்ணியாச்சு, தட் த சேம் டைம் அலாங் வித் டிக்ளரேஷன் ஐ ஹவ் இனிஷியலைஸ் தி வேல்யூ ஆல்சோ. கரெக்டா? இந்த பாயிண்ட் புரியுதா? ஐ ஹவ் டிக்ளேர் த வேரியபிள், ஆல்சோ ஐ ஹவ் இனிஷியலைஸ் த வேல்யூ. இந்த பாயிண்ட் கிளியரா இல்லையா? இது வேரியபிள் டிக்ளரேஷன், இது வேல்யூ இனிஷியலைசேஷன். ஸோ ஜஸ்ட் இந்த டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் இந்த மாதிரியான நேமிங்கெல்லாம் நீங்க ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிட்டாதான் உங்களால அடுத்த செமஸ்டர்ல உங்களால ஈஸியா இந்த இதுக்கான சென்டென்ஸ் தியரி பேப்பரை உங்களால ஈஸியா எழுத முடியும். ஸோ அப்போ கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன்னா எப்ப என்னுடைய வேல்யூவை நான் ப்ரோக்ராம் இட் செல்ஃப் என்னுடைய ப்ரோக்ராம்லயே நான் அதுக்கான வேல்யூவை கொடுக்குறேனோ அந்த டைப் ஆஃப் இனிஷியலைசேஷனுக்கு பேர் என்னன்னா கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா இன்ட் n1 ஈக்குவல் டு 10, கேரக்டர் ch ஈக்குவல் டு a, இந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், ஜாவா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். இன்டீஜர், கேரக்டர். இப்போ பூலியன்ல கொடுக்கணும்னா பூலியன் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அப்போ இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே என்னன்னா கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். எதுக்காக இதை கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் சொல்றோம் அப்படின்னா இதுக்கான வேல்யூ எல்லாம் யாரு கொடுத்தா? நம்ம ப்ரோக்ராம்லயே கொடுத்துட்டோம், பை டிஃபால்ட்டா ப்ரோக்ராம்லயே கொடுத்துட்டோம். அப்ப கம்பைல் டைம் இனிஷியலைசேஷனா அதுக்கு சென்டென்ஸ் என்னன்னு எழுதுவீங்க? வாட் இஸ் கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன்? Value declared during the initialization of the program. When we are initializing the value at the program itself. அந்த ப்ரோக்ராம்லயே நம்ம ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்னா that kind of initialization is called as compile time initialization னு சொல்லலாமா? சிம்பிள் சென்டென்ஸ் தான். நமக்கு என்ன தோணுதோ அதுதான். ஸோ நம்ம வந்து ரொம்ப டெப்தா எழுதணும், ரொம்ப ஃபார்மேட்டிவ்ல எழுதணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதை தான் நம்ம சொல்றோம். ஸோ அப்போ when we are initializing the value at the program itself அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இல்லை இன்னும் சிம்பிளா சென்டென்ஸ் சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க, நம்ம எழுதிக்கலாம். initializing value to the variable at the program itself. So இது வந்து compile time initializationக்கு. So example நம்ம இதை வச்சுக்கலாம். So இது எல்லாமே compile time initialization அப்படிங்கிறதுக்கு example. Okay, இப்போ let's come to runtime initialization. கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் ஓகே. கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் அந்த ப்ரோக்ராம்லயே அந்த வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இனிஷியலைசிங் வேல்யூ டு த வேரியபிள் அட் த ப்ரோக்ராம் இட் செல்ஃப் அப்படிங்கிறது கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். வாட் அபவுட் ரன் டைம் இனிஷியலைசேஷன்? இது கேரக்டர் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, ஒரு நிமிஷம் மாத்திக்கலாம். ஜஸ்ட் இப்போ கம்பைல் டைம் இனிஷியலைசேஷனா சொல்லிட்டீங்க, ரன் டைம் இனிஷியலைசேஷன் என்ன? இதுவும் உங்களுக்கு தெரியும் தான். ரன் டைம் இனிஷியலைசேஷன் உங்களுக்கு தெரியும் தான்.
பட் ஆனா நீங்க ஜஸ்ட் யோசிச்சீங்கன்னா சொல்லிடலாம். வாட் இஸ் ரன் டைம் இனிஷியலைசேஷன்? சார் அது எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம இன்புட் கொடுப்போம். கரெக்ட். ஒரு ப்ரோக்ராம ரன்னாலே அதுலயே இருக்கு. நான் ரன் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய ப்ரோக்ராம ரன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கான வேல்யூவை நான் கொடுப்பேன். புரியுதா? நேம்லயே இருக்கு. நீ ரொம்பலாம் கம்பைல்னா நான் உன்னுடைய ப்ரோக்ராம கம்பைல் பண்ணும்போது கம்பைலிங் டைம்னா என்னன்னா ஜஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணல, ஜஸ்ட் நான் ப்ரோக்ராமை எழுதும் போதே நான் என்ன பண்ணிடுவேன், அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருவேன். தட் இஸ் கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். ரன் டைம் இனிஷியலைசேஷன்னா இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு என்ன ஆகுது, ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணா ஜஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணோம்னா தட் கைண்ட் ஆஃப் இனிஷியலைசேஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம், ரன் டைம் இனிஷியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? அப்ப ரன் டைம் இனிஷியலைசேஷன் அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆனதுக்கு அப்புறம் வேல்யூ கொடுக்கறதுன்னா யார் கொடுப்பா? ப்ரோக்ராம் ரன் ஆனதுக்கு அப்புறம் யார் கொடுக்க முடியும்? நம்ம யாரு? நம்ம யூசர். கரெக்டா? யூசர். அப்போ அந்த வேரியபிளுக்கு வேல்யூவை நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறோம்? யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். அப்ப ரன் டைம் இனிஷியலைசேஷன்னா என்ன? when we are getting the value from user. கரெக்டா? when we are getting the value from user கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்குறோம் அப்படின்னா that kind of initialization நம்ம என்னன்னு சொல்லலாம், that is a runtime initialization அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். அப்ப runtime initialization வெரி சிம்பிள். தியரியா எழுதணும் அப்படின்னா getting value from user is called as runtime initialization. சரி, ஓகே. இப்பதான் புதுசா ஒண்ணு லேர்ன் பண்ண போறீங்க. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப எதெல்லாம் கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் இருக்கு, சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது. சரி, இப்போ ரன் டைம் இனிஷியலைசேஷன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு வேல்யூ யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ நான் யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கணும் அப்படின்னா இப்போ இங்க இன்ட் n1ன்னு வச்சிருக்கேன்னு வைங்களேன், இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் n1 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ n1 பிரிண்ட் பண்ணா எனக்கு என்ன வரும், 10ன்னு கிடைச்சிரும். பட் இது என்ன டைப் ஆஃப் இனிஷியலைசேஷன்? என்ன டைப் ஆஃப் இனிஷியலைசேஷன் இது? கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். பட் நான் என்ன பண்ணணும், ரன் டைம் இனிஷியலைசேஷன் பண்ணணும். கரெக்டா? ரன் டைம் இனிஷியலைசேஷன் பண்ணணும். ரன் டைம் இனிஷியலைசேஷன் என்ன பண்ணணும், வேரியபிள் இதுதான், பட் ஆனா இதுக்கான வேல்யூவை யார் கொடுக்கணும், யூசர் கொடுக்கணும். அப்ப யூசர் கொடுக்கணும் அப்படின்னா சில நீங்க என்ன பண்ணுவீங்க, யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்கணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? சூப்பர். அங்க ஸ்கேன்எஃப் அப்படின்னு இருக்கு, இங்க ஸ்கேனர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இங்க ஸ்கேனர் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் ஃபார்மேட்டிங் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு எழுதுறேன். ஸ்டெப்ஸ் டு கெட் வேல்யூ ஃப்ரம் யூசர். இப்ப ஜாவா வந்து கம்ப்ளீட்டா ஒரு கிளாஸ் பேஸ்ட் லாங்குவேஜா, என்ன எழுதினாலும் ஒரு கிளாஸ்க்குள்ள தான் நம்ம எழுதுவோமா? எதுக்கு எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டா கிளாஸ் இருக்கு. ஹெட்டர் ஃபைல் கிடையாது ஜாவால, எவ்ரிதிங் as a கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இங்க ஸ்கேனர் கிளாஸ் தான் நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா we have to define the scanner class. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸை டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் we have to create the object for scanner class. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் create. நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்றேன், பட் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. create object for scanner class. ஓகேவா? create object for scanner class. இப்போ இங்க ஸ்கேனர் கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஸ்கேனர் அப்படிங்கிறது என்னன்னா இது கிளாஸ் நேம். ஓகேவா? இது நீங்க மாத்தவே கூடாது. இங்க ஸ்கேனர்ங்கிறது என்னது, கிளாஸ் நேம். இந்த எஸ் எப்படி இருக்கு, இங்க கேபிட்டல்ல இருக்கு. கரெக்டா? அப்போ இது கிளாஸ் நேம். ஆஃப்டர் த கிளாஸ் நேம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நீங்க வைக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வைக்கலாம். நான் என்ன பண்றேன், இந்த ஸ்கேனர் கிளாஸுக்கு தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அப்ப ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் எஸ்சின்னு வைக்கிறேன், நீங்க இன்புட்னு வைக்கலாம், இல்ல நீங்க எஸ்சின்னு வைக்கலாம், இல்ல நீங்க என்ன உங்க நேம் கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். கரெக்டா? தட்ஸ் யுவர் விஷ். அப்போ நான் இங்க என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஸ்கேனர் எஸ்சின்னு வைக்கிறேன். ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போறேன்,
ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். கரெக்டா? நான் சொன்னதுல என்னெல்லாம் இருக்கு? ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். கரெக்டா? அப்ப ஸ்கேனர் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், SCN அப்படிங்கிறது என்னுடைய ஆப்ஜெக்ட் நேம், ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். இந்த பிராக்கெட்குள்ள சிஸ்டம் டாட் இன். இதுதான் சின்டாக்ஸ். நம்ம எப்படி வேரியபிளை டிஃபைன் பண்றதுக்கு ஒரு சின்டாக்ஸ் எழுதியிருக்கோமோ, கிளாஸ் மெயினுக்கு ஒரு இது எல்லாமே சின்டாக்ஸா பாக்குறோமோ, அதே மாதிரி இந்த லைனுமே இட்ஸ் a சின்டாக்ஸ். இதுல எதெல்லாம் கம்பல்சரி அப்படியே இருக்கணும்னு சொல்லு. சரி, இதெல்லாம் அப்படியே இருக்கணும், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணுங்க. இந்த ஸ்கேனரை நம்மளால மாத்த முடியாது. கரெக்டா? இந்த ஸ்கேனர் as it is சேம் எக்ஸாக்டா அப்படியே தான் இருக்கணும். இந்த SCN இப்படியே தான் இருக்கணுமா? மாத்திக்கலாம். என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். இது கேப்ஸ்ல வச்சுக்கலாம், இல்ல வேற எனக்கு என்ன நேம் பிடிக்குதோ அதை நான் வச்சுக்கலாம். இந்த நியூ அப்படிங்கறத மாத்தக்கூடாது. திஸ் இஸ் த கீவேர்ட். தென் திரும்ப இந்த ஸ்கேனர் அப்படிங்கறத மாத்தக்கூடாது. இந்த ஸ்கேனருக்குள்ள இருக்கிற சிஸ்டம் டாட் இன் அப்படிங்கறதெல்லாம் மாத்த முடியாது. இங்க ஜஸ்ட் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த லைனுக்கு பேர் தான் என்னன்னா கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்கேனர் கிளாஸ். சோ முதல்ல கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். புரிஞ்சதா? இந்த லைன் புரிஞ்சதா? யாருக்கா டவுட் இருக்கா? கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்கேனர் கிளாஸ். ஸோ இந்த லைன் ஓகே. இப்போ என்ன அப்படின்னா நான் ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஸ்கேனர் கிளாஸ், அந்த ஸ்கேனருங்கிற இந்த பர்டிகுலர் மாடல் எங்க இருக்கோ நான் என்ன பண்ணணும்? அதை இம்போர்ட் பண்ணணும். கரெக்டா? ஸ்கேனரை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்கேனர் எங்க இருக்கோ அங்கிருந்து நான் அதை இம்போர்ட் பண்ணணும்ல. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஜாவால அதுக்கு தேவையான பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணணும்ல. இப்போ இதை நான் இம்போர்ட் பண்றது அப்படின்னா இங்க என்ன எழுதலாம்? எப்படி நான் நார்மலா இம்போர்ட் பண்றது? இம்போர்ட் ஜாவா டாட் அப்புறம் யூட்டில் டாட். எனக்கு ஸ்கேனர் மட்டும்தான் வேணும்னா நான் ஸ்கேனர்னு போட்டுக்கலாம். இல்ல எனக்கு எல்லாமே கொடுங்க அப்படின்னா என்ன கொடுத்துக்கலாம்? ஸ்டார்னு போட்டுக்கலாம். இப்போ இது போட்டாதான் எனக்கு இந்த ஸ்கேனர் கிளாஸே ஒர்க் ஆகும். புரியுதா? நான் அது இல்லாமே ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் மூலமா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும்? யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கவே முடியும். ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் மூலமா மட்டும்தான் என்னால ஒரு யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கவே முடியும். இங்க உங்களுடைய ஆப்ஜெக்ட் நேம் என்ன? I'm just asking what is the object name? SCN. SCN அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்ஜெக்ட் நேம். அப்ப இங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 10 அப்படிங்கறத விட்டுறணும். 10 அப்படிங்கறத விட்டுறணும். ஏன்னா நான் இந்த N1க்கு யார்கிட்ட இருந்து வேல்யூ வாங்க போறேன்? யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்க போறேன். அப்ப யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்க போறேன் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் என்ன? SCN. ஓகேவா? டாட் நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? இப்ப நான் இன்டிஜர் வேல்யூ வாங்கணுமா, கேரக்டர் வேல்யூ வாங்கணுமா? இன்டிஜர். அப்ப நெக்ஸ்ட் இன்ட். அவ்வளவுதான். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா அப்படியே பாருங்க, SCN டாட் நெக்ஸ்ட் இன்ட்ல I கேபிட்டல். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்ட் இப்படி போட்டீங்கன்னா யூசர் கிட்ட இருந்து வேல்யூ கிடைச்சிடும். இப்ப நான் ரன் பண்றேன்னு வைங்களேன். இப்ப நான் ரன் பண்ணதுக்கு அப்புறம் சரி, இப்ப நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன்? என்னுடைய லைன் நம்பர் 6 எதுக்காவது வெயிட் பண்ணுமா? லைன் நம்பர் 6 எதுக்காவது வெயிட் பண்ண வேண்டிய நெசசரி இருக்கா? லைன் நம்பர் 6 என்ன எழுதியிருக்கோம் நம்ம? system dot out dot println. It's just a output statement. எதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம்? N1 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். N1க்கு ஏதாவது ப்ரீ ரெக்வெஸ்ட் இருக்கா? அது எதுக்காவது வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? N1 இன்புட் வாங்குறது சார். எஸ், இன்புட் கொடுக்குற N1க்கு இன்புட் வர்ற வரைக்கும் N1 வெயிட் பண்ணி தான் ஆகும். அப்ப N1 வெயிட் பண்ணி தான் ஆகுது அப்படிங்கும்போது எனக்கு யூசர்ட்ட இருந்து வேல்யூ கிடைச்சாதான் எனக்கு என்னது லைன் நம்பர் 6 எக்ஸிக்யூட் ஆகும். சரி, இப்போ நான் அதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஹலோ ஐ ஆம் இண்டிபெண்டன்ட். ஹலோ ஐ ஆம் இண்டிபெண்டன்ட். இப்போ இந்த லைன் நம்பர் 7 அப்படின்னு எடுத்துக்கோங்க. லைன் நம்பர் 7 எதுக்காவது வெயிட் பண்ணணுமா? இல்ல சார். இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? இது ஜஸ்ட் நம்ம ஒரு இந்த லைன் நம்பர் 7 எதுக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை. பட் நான் ரன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் இப்ப வராது. என்ன ஆகுது? என்னுடைய கர்சர் இங்க என்ன ஆகுது? இங்க அவுட்புட் ஸ்கிரீன்ல என்ன ஆகுது? என்ன இட்ஸ் பிளிங்க் ஆகுது. கரெக்டா? ஆக்சுவலி என்னுடைய கன்சோல் வந்து வெயிட்டிங் ஃபார் மை இன்புட். எதனால அப்படின்னா என்னுடைய இந்த ஸ்கேனர் கிளாஸ்னால. என்னுடைய ஸ்கேனர் கிளாஸ்ல நான் யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்குறேன் இல்லையா? அப்ப ஸ்கேனர் கிளாஸோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா
இட் வில் வெயிட் until you give the input. உன்னோட என்டையர் ப்ரோக்ராமையுமே இது என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கு, இப்போ வெயிட் பண்ணி வச்சிட்டு இருக்கு. ஏன்னா லைன் நம்பர் 7 இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட். இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு யாரோட துணையும் தேவையில்லை. பட் இருந்தாலுமே என்ன ஆகல, லைன் நம்பர் 7 எக்ஸிக்யூட் ஆகல. ஏன்? பிகாஸ் லைன் நம்பர் 5 என்னுடைய ப்ரோக்ராமை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. இப்போ நான் இந்த n1க்கு வேல்யூவை நான் தான் கொடுக்கணும். அதுவும் நான் ரன் பண்ணதுக்கு அப்புறம் வேல்யூவை கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் ரன் டைம் இனிஷியலைசேஷன். அப்போ நான் ரன் டைம் இனிஷியலைசேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் வேல்யூ கொடுக்குறேன், 12ன்னு கொடுத்துட்டேன். பட் ஆனால் வரல. திரும்ப பேக் ஸ்பேஸ் கொடுத்து 34ன்னு கொடுக்குறேன், வரல. ஏன் வரல? எனக்கு அவுட்புட் ஏன் வரல? நான் 25ன்னு கொடுத்துட்டேன், பட் ஏன் இன்னும் அவுட்புட் வரல? என்டர் கொடுக்கணும் சார். சூப்பர். அப்போ ஸ்கேனர் கிளாஸ்க்கு இருக்கிற பவர் என்ன? until I press enter, ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு until I press enter it will hold over the consoles. நம்மளுடைய கன்சோல் ஸ்கிரீன் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வரும்? 25ம் வரும், allow am independent ஸ்டேட்மெண்ட்டும் வரும். வந்துருச்சா? 25 allow am independent ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது இன்டீஜருக்கு வேல்யூ வாங்குறதுக்கான மெத்தட். இது இன்டீஜருக்கு எப்படி நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு இதை ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்ற இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்கேனர் கிளாஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது? ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர், அதுக்குள்ள system டாட் இன். இதுதான் சின்டாக்ஸ். ஃபைன். ஸோ இப்போ இன்டீஜருக்கு வாங்குறது ஓகே, இன்டீஜருக்கு n1 ஈக்குவல் டு sn டாட் நெக்ஸ்ட் ஓகே. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் மேஜராக நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்கில் எதுக்கெல்லாம் வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜருக்கு வாங்குவீங்க, ஃப்ளோட்டுக்கு கூட அதிகமாக வாங்க மாட்டீங்க, பூலியன்லாம் ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறனால அதுக்கெல்லாம் யூசர் கிட்ட இருந்து வாங்க மாட்டீங்க, ஸ்ட்ரிங்குக்கு வாங்குவீங்க. நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இன்டீஜருக்கு எப்படி வாங்கணும், ஸ்ட்ரிங்குக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ இதை விட்டுறலாம், இன்டீஜரை விட்டுறலாம். நெக்ஸ்ட், இப்போ நான் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு வேல்யூ வாங்கணும். இப்போ நான் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு ஸோ jet2 mastery அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ இங்க str அப்படிங்கிறது என்னது? ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் நேம். கரெக்டா? இதை நான் ரன் பண்ணா இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? jet2 mastery அப்படிங்கிறது அவுட்புட் வரும். இப்போ இதேவே நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா என்ன பண்றது? சேம் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து நம்ம ஒரு வேல்யூ வாங்கணும்னாலே முதல்ல என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 என்னது? ஸ்டெப் இந்த இந்த ப்ரோக்ராமே இருக்கு, என்ன வேணுமோ இங்கேயே இருக்கு. இங்க என்ன எழுதி இருக்கும்? கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்கேனர் கிளாஸ். நீங்க யூசர் கிட்ட இருந்து வாங்கணும்னா முதல்ல ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டோமா? லைன் நம்பர் 4ல ஸ்கேனர் sn, இந்த டைம்ல sn போட்டுக்கலாம், இல்ல ஸ்கேனர் sn போட்டுக்கலாம். யோர் விஷ், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்கேனர் இன்புட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த டைம் ஸ்கேனர் இன்புட் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system டாட் இன். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்டீஜருக்கு என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் இன்ட்னு போட்டோம். கரெக்டா? நெக்ஸ்ட் இன்ட்னு போட்டோம். இப்போ ஸ்ட்ரிங்கா அப்படின்னா என்ன நீங்க போடுவீங்கன்னு ஜஸ்ட் உங்களுடைய அசம்ஷன். இப்போ இங்க இது வரைக்கும் சேம் sn டாட் நெக்ஸ்ட். ஒருவேளை நீங்க என்ன நினைப்பீங்க? ஸ்ட்ரிங் அப்படிங்கறதுனால நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்னு போடலாம்னு நினைப்பீங்க. கரெக்டா? பட் அது தேவையில்லை. ஜஸ்ட் நெக்ஸ்டோட விட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் நெக்ஸ்டோட அப்படியே விட்டுட்டீங்கனாலே போதும். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன்னு வைங்களேன். இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஸ்ட்ரிங்குக்கு எனக்கு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்றதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்? sn டாட் நெக்ஸ்ட் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். அந்த பிராக்கெட்டுக்கு பேரு ஆஃப், நெக்ஸ்ட் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ ரன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே, sn கிடையாது. ஏன் இது என்ன எரர்னு சொல்லுங்களேன் யாராவது. இன்புட் போடணும் சார். ஏன்னா ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் நம்ம என்ன போட்டிருக்கோம்? இன்புட்னு கிரியேட் பண்ணிருக்கோம். அப்போ இன்புட் டாட் நெக்ஸ்ட்னு போடணும். ஒருவேளை நான் இங்க sn தான் போடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இங்க ஸ்கேனர் ஆப்ஜெக்டை நான் sn வைக்கணும். அப்போ இன்புட் டாட் நெக்ஸ்ட் ஆஃப். சரி, இப்போ ரன் பண்றேன். மை கன்சோல் ஸ்கிரீன் இஸ் வெயிட்டிங் ஃபார் மை இன்புட். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்? jet2 mastery அப்படின்னு கொடுக்குறேன். ரன் பண்ண என்ன அவுட்புட் வரும்? எரர். எரரா? ஒய்? இங்க பிரிண்ட் சிஸ்டம்ல அவுட் டாட் பிரிண்ட்ல வந்து நம்ம அந்த வேல்யூ கொடுக்கணும் சார். வேரியபிள் நேம். வேரியபிள் நேம் தான் str. சரி, ஓகே சார். ஓகே. சரி, அப்படியே நீ இந்த லைன் கொடுக்கலனாலும் எரர் வராதே.
இந்த லைன் இல்லைனாலுமே நான் வேல்யூ வாங்கிட்டேன், அதை பிரிண்ட் தானே பண்ணல. ஆமா. ப்ரோக்ராம்ல எந்த இது வராதுல. சரி, இப்போ நான் என்டர் அமுத்துறேன், என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஜெட்டோ மாஸ்டர் டைப் பண்ணிட்டேன், இன்னும் நான் என்டர் கொடுக்கல. என்டர் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? ஜெட்டு மஸ்டி வந்து ஸ்பேஸ் இல்லாம வருமா சார்? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். வேற யாருக்காவது ஏதாவது எனி கெஸ்? என்ன வரும்? ஜெட்டோ மாஸ்டரின் வருமா இல்ல ஜெட்டோ மாஸ்டர் ஸ்பேஸ் இல்லாம வருமா? சரி, நான் என்டர் கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. என்ன வந்திருக்கு? ஜெட்டு. ஜெட்டுன்னு வந்திருக்கு. சரி, இதை வச்சு சார் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நெக்ஸ்ட் ஆஃப்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்கேனர் ஆப்ஜெக்டை எஸ்சின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் எஸ்சிஎன், இங்கேயும் நம்ம வந்து எஸ்சிஎன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சிஎன் டாட் நெக்ஸ்ட் ஆஃப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வெறும் நெக்ஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ரன் பண்ணி ஓகே. ராகவ் இனிஷியல் என்ன ராகவ்? யூ சார். யூவா? ஓகே. இப்போ நான் ராகவ் யூன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். என்ன வருங்கிறது உங்களுடைய கெஸ்? சார் ராகவ் மட்டும்தாங்க சார் வரும். சரி, நான் ரன் பண்ணிட்டேன், ராகவ் மட்டும் வருது. ஓகே, திரும்ப நம்ம ரன் பண்றேன். ஜஸ்ட் எனக்கு தேவை இந்த நெக்ஸ்ட் எக்ஸாக்டா என்ன பண்ணுங்கிறது உங்ககிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து டுடே இஸ் அவர் செகண்ட் டே. ஓகேவா? இப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸை கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ண என்ன வரும்? டுடே டுடே மட்டும் பிரிண்ட் ஆகும் சார். டுடே மட்டும். அப்போ நெக்ஸ்ட்னா இப்போ நீங்களே சொல்லுங்க, வெறும் நெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணா நமக்கு என்ன மட்டும்தான் அவுட்புட்டா வரும்? என்ன மட்டும்தான்? ஒரே நிமிஷம், ஒரு கால் வருது. ஹலோ மேம், அப்புறமா கூப்பிடுங்க மேம், கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சரி, ஓகே. இப்போ வெறும் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம்னா அது எதை மட்டும்தான் ரீட் பண்ணும்? ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை ரீட் பண்ணுமா இல்ல ஒரே ஒரு வேர்டை மட்டும் ரீட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் சார். அப்போ ஒரே ஒரு வேர்டை மட்டும் ரீட் பண்ணணும்னு வச்சுக்கலாமா? ஏன்னா ஒரு வேர்டுனா என்ன, ஜஸ்ட் ஒரு வேர்டு, அதுல முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் இருக்காது. கரெக்டா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா இது என்ன பண்ணும்? இது இட் வில் ரீட் ஒன்லி ஒன் வேர்ட். சரி, அப்படின்னா என்ன, எங்க ஸ்பேஸ் இருக்கோ அதோட டெர்மினேட் ஆயிரும்னு சொல்லிடலாமா? ஸ்பேஸ் எங்கேயாவது வந்தது அப்படின்னா இமீடியட்லி இட் வில் டெர்மினேட் when the space is occurred அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா டுடேக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இமீடியட்டா அதோட போயிடுச்சு. ஒருவேளை நான் டுடேக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னு டுடே இஸ்னு கொடுத்துருக்கேன், டுடே இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அவர் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க, டுடே இஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப டெர்மினேட்டிங் பாயிண்ட் என்ன? நெக்ஸ்ட்டுக்கு டெர்மினேட்டிங் பாயிண்ட் அப்படின்னா space is the termination. Space is the termination. Okay. சரி சரி, எனக்கு இது ஓகே. நெக்ஸ்ட்ங்கிறது ஒரே ஒரு வேர்டை ரீட் பண்ணணும்னா நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கல்ல ஜெட் டு மாஸ்டரி, இல்ல டுடே இஸ் அவர் செகண்ட் டே அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த ஸ்ட்ரிங்கை கம்ப்ளீட் ஒரு சென்டென்ஸவே ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணா ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டை மட்டும் ரீட் பண்ணும். இதே நெக்ஸ்ட்டுக்கு பதில அடுத்த லைன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் str, இங்க வந்து இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். str ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் நேம் என்ன? ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் என்ன? scn டாட் நெக்ஸ்ட்ங்கிறது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வரும். இதுல வெறும் நெக்ஸ்ட் ஆஃப்னு போட்டோம்னா ஒரே ஒரு வேர்டை ரீட் பண்ணும். இப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு வேர்டை ரீட் பண்ணுமா இல்ல லைன் ஆஃப் சென்டென்ஸ் ரீட் பண்ணணுமா? நான் 2-3 லைனுக்கு டைப் பண்ணாலே எனக்கு அது வரணும் அப்படின்னு, அப்படி அது அப்படியே வரணுங்கிறது நம்மளுடைய எய்மா? எது நம்மளுடைய எய்ம் இந்த டைம்? ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா ஒரு சென்டென்ஸ். அப்ப என்னது? நெக்ஸ்ட் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் லைனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சிம்பிள். இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ ரன் பண்றேன். இப்போ நான் இங்க கம்ப்ளீட்டா என்ன வேணாலும் கொடுக்குறேன். டுடே இஸ் அவர் செகண்ட் டே அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணனா அவுட்புட் என்ன வந்துருச்சு? டுடே இஸ் அவர் செகண்ட் டே. கம்ப்ளீட்டா வந்துருச்சா? எங்கேயுமே டெர்மினேட் ஆகலையா? அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா இட் வில் ரீட் தி என்டையர் ஸ்ட்ரிங், இட் வில் ரீட் தி என்டையர் சென்டென்ஸ்.
கிளியரா? நெக்ஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் லைனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கிளியரா? யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா நம்ம போய்க்கலாம். நெக்ஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் லைனுக்கும் இருக்கிற டவுட் கிளியரா? எஸ் சார். ஓகே. இன்டீஜரை ரீட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப், அந்த ஆஃப்ங்கிறத மறந்துடாத. நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப். ஓகேவா? வெறும் ஸ்ட்ரிங் ஒரு என்டையர் லைன், ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் லைன் ஆஃப். வெறும் ஒரு வேர்டை மட்டும் ரீட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஆஃப். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணணும்? கம்பல்சரி we have to create the object for scanner class. ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்? என்னால யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்க முடியும். சரி, ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னா this is the syntax for creating object for scanner class. சரி, அப்ப ஸ்கேனர் கிளாஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி இப்போ இங்க எல்லாம் ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆச்சுல்ல, நான் டுடே இஸ் அவர் செகண்ட் டேன்னு கொடுத்து பண்ணா ரன் ஆச்சு. இப்போ நான் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல, கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? கமெண்ட் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்போ இது வந்து ப்ரோக்ராமோட கோடு இல்லை, இது ஜஸ்ட் ரஃப் கமாண்ட். என்னுடைய யூஸ்க்காக நான் ரஃப் கமாண்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த லைனே இல்லைன்னு வச்சுக்கோ, இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. இப்போ ரன் பண்றேன். ஓகேவா? என்ன வருது? ஸ்கேனர். என்ன வந்திருக்கு? cannot find symbol. ஸ்கேனருங்கிறத கண்டுபிடிக்க முடியல, எங்க இருந்து நான் யூஸ் பண்றது? இங்க பாருங்க, சிம்பிள் கிளாஸ் ஸ்கேனர், கிளாஸ் மீன். இந்த ஸ்கேனருங்கிறத என்கிட்ட இல்ல, புரியுது? ஜஸ்ட் இந்த ஒரு லைனை தான் நான் எடுத்தேன். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்த உடனே எரர் த்ரோ பண்ணுதா? ஸோ அப்போ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி நெசசரி. ஃபர்ஸ்ட் வெறும் அலோ வேர்ல்டு ப்ரோக்ராமுக்கு வேணா அது இம்பார்ட்டன்ட் இல்லாம இருக்கலாம், பட் ஆனா நமக்கு அலோ வேர்ல்டு தவிர மற்ற எது எடுத்துட்டாலும் ஸ்கேனர் கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, ஓகே. இதுல சார் இன்டீஜர் ஓகே, மேஜரா தேவையானதுன்னு பார்த்தோம்னா இன்டீஜர் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரிங். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட்லயே வந்து பூலியன், ஃப்ளோட்டு. பூலியன் வேணா, நெக்ஸ்ட்லயே வந்து ஃப்ளோட் எல்லாம் ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம் இருங்க, இப்போ செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ float num equal to 25.345. ஸோ இப்போ இங்கே நம்ம print பண்ணலாம். ஸோ ரன் பண்ணா incompatible types possibly longer conversion double to float. Okay, float double. Okay, suppose if it is a float 20.34 b. Okay, ஓகே சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ மேஜரா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேரக்டர் ரீட் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டபுள் num equal to scn dot next double. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி வேல்யூ 25.789 கொடுத்தோம்னா 25.789. இது டபுள் ரீட் பண்றதுக்கு, ரீடிங் டபுள் வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு. சரி, இப்போ நெக்ஸ்ட் முக்கியமானது கேரக்டர் ஒன்று பெண்டிங்ல இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் பிரேக் விட்டுக்கலாம். ஸோ இப்போ கேரக்டரை ரீட் பண்ணணும் அப்படின்னா என்னவா இருக்கும்னு நினைப்பீங்க? ஸோ கேரக்டரை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கேரக்டர் CH ஈக்குவல் டு A அப்படிங்கிறது ஒரு கேரக்டர். ஓகேவா? சரி, இப்போ இதே கேரக்டருக்கு நான் ரன் டைம் இனிஷியலைசேஷன் கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? எதெல்லாம் காமன்? கம்பல்சரி இது வருங்கிறது என்னன்னு சொல்லுங்க. ரன் டைம் இனிஷியலைசேஷன், இந்த CHங்கிற வேரியபிளுக்கு நான் ரன் டைம் இனிஷியலைசேஷன் யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கணும். அப்ப சின்டாக்ஸ்ல இதெல்லாம் கம்பல்சரி வந்துரும் அப்படிங்கிறது என்னென்ன சொல்லலாம்? இதெல்லாம் இங்க பாத்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே காமனா என்னெல்லாம் வந்திருக்கோ அதை அப்படியே நீங்க சொல்லலாம். கேரக்டருக்கும் SCNங்கிறது என்னது? ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்ப SCN டாட். ஓகே, வேற என்ன வரும்? வேற என்ன வரும்? நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் சரி, இன்ட்டுன்னு வந்தது, ஒருவேளை கேர்னு வருமா அப்படின்னு நினைக்கலாம். கரெக்டா? பட் டு பி ஆனஸ்ட்
ஜாவால ஒரு கேரக்டர் ரீட் பண்றதுக்கு டைரக்டா ஒரு கேரக்டர் ரீட் பண்றதுக்கு இந்த மாதிரி எந்த மெத்தட்ஸும் கிடையாது. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கில் இருந்து தான் ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம கேரக்டரை ரீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த எஸ்டிஆர்ல என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ ஒன்று ஜெட் டு மாஸ்டரி அப்படின்னு இருக்குன்னு வைங்க. ஜெட் டு மாஸ்டரி. இப்போ நான் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங்குனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஜெட் டு மாஸ்டரி அப்படின்னா ஜெட் டு மாஸ்டரியில வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. இது 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட், தேர்டு, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஏன்னா நீங்க சீல படிச்சிருப்பீங்கல்ல, ஸ்ட்ரிங் அப்படின்னாலும் கேரக்டர் அரே தான். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. நான் ஸ்ட்ரிங்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டா ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஸ்ட்ரிங்கோட நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அது எல்லா மெத்தட்ஸையும் சொல்றேன். பட் இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் வேணும் அப்படின்னா அதை நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, str டாட் எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் வேணும் அப்படிங்கறதுனால கேர் அட் ஆஃப் எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கிறது வேணும். இப்போ 7th இருக்கிறது வேணும் அப்படின்னா 7th இண்டெக்ஸ் போடலாம். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், இந்த மெத்தடை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து கேர் அட் அப்படிங்கிற மெத்தட். இது எதுக்கு, இந்த இத்தனாவது இண்டெக்ஸ்ல இப்போ இது ஒவ்வொன்று என்ன, இந்த ஜெட் டு மாஸ்டர்ல ஜேங்கிறது என்னது, ஜே மட்டும் என்னது, இட்ஸ் அ கேரக்டர், கரெக்டரா? அப்ப டி மட்டும் என்னதுன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர். அப்போ ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர் வேணுமோ அதுக்கான ஆக்சஸ் பண்ற மெத்தட் தான் இந்த கேரட். அப்ப நம்ம நார்மலா இந்த கேரக்டரை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்ப நான் ஸ்ட்ரிங்ல இருந்து ஓகேவா, இப்ப நம்ம இங்க ஜெட் டு மாஸ்டரின்னு ரீட் பண்ணோமா, நெக்ஸ்ட் லைன்ல இந்த நெக்ஸ்ட் லைன் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் லைன்ல நம்ம ஜெட் டு மாஸ்டரி அப்படின்னு ரீட் பண்ணோம். அதை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணலாம் எஸ்டிஆர்னு. இப்போ இங்க நான் ரன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஜெட் டு மாஸ்டரியில பிரிண்ட் பண்ணோம்னா ஜெட் டு மாஸ்டரி அப்படின்னு ரன் பண்ணோம்னா இப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும், ரன் பண்ண என்ன கிடைக்கும், ஜெட் டு மாஸ்டரின்னு கிடைச்சிரும். பட் ஆனா எனக்கு அந்த ஸ்ட்ரிங் வேணாம். அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நான் என்ன பண்றேன், டாட் கேர் அட் ஆஃப் 7th கேரக்டர் கொடு அப்படின்னா 7th கேரக்டர் என்னது, 7th கேரக்டர் என்னது இதுல, ஸ்பேஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணணும். அப்ப நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு ஜெட் டு மாஸ்டரின்னு கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாமா, ஜெட் டு மாஸ்டரி என்ன வந்துருச்சு, எம் வந்துருச்சா? அப்போ நான் ஒரு கேரக்டர் ரீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிங் எப்படி ரீட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் ஆஃப்னு ரீட் பண்ணுவீங்க கரெக்டா. ஒரு ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் ஆஃப்னு போடுவீங்க, நெக்ஸ்ட் லைன்னு போடுவீங்க. அப்படிதானே ஸ்ட்ரிங் ரீட் பண்ணுவீங்க. நமக்கு ஒரு கேரக்டர் வேணும். இப்ப அந்த கேரக்டர் இப்ப நீங்க கொடுக்குற என்ட்ரி பண்றதுல எத்தனாவது கேரக்டர் நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன், கேரட் ஆஃப் 0. கிளியரா? இந்த நெக்ஸ்ட் ஆஃப்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், அதுல இருந்து 0th கேரக்டரை மட்டும் எடுத்து எங்க ஸ்டோர் பண்றேன், இந்த கேரக்டர்ல ஸ்டோர் பண்றேன். புரிஞ்சுதா? அப்ப இப்ப நான் இங்க பாருங்க, இப்ப இங்க கேரக்டர்ல நான் என்ன கொடுக்குறேன்னா கேரக்டர் பிரிண்ட் பண்றேன். இப்ப ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னது, எதர் ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது ஸ்ட்ரிங் தான், இல்ல மல்டிபிள் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்தாலும் அது ஸ்ட்ரிங் தானே. ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நான் என்ன என்டர் பண்றேன், நசீர் அப்படின்னு என் நேம் என்டர் பண்றேன் அப்படின்னா நான் என்டர் பண்ணியிருக்கிறது என்னது, ஸ்ட்ரிங். நான் என்டர் பண்ணியிருக்கிறது என்னது, ஸ்ட்ரிங். பட் ஆனா இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நான் எதை மட்டும்தான் எடுத்துப்பேன் கேரக்டருக்கு, 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற அந்த கேரக்டரை மட்டும்தான் நான் எடுத்து இந்த கேரக்டர்ல ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ நான் என்ட்ரி கொடுத்தேன்னா என்ன வருதுன்னு பாருங்க, நான் ஒன்றும் வரல, ஸ்டாப் பண்ணிடுறேன் பார்க்கலாம். ஓகே ஓகே, இங்கே ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு நம்ம ரீட் பண்ணிடுறோம், இதை எடுத்துடலாம். ஓகே இப்போ வந்துருச்சா, என் மட்டும் வந்துருச்சா? ஸோ பட் நான் கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரிங், ஆனால் 0th இண்டெக்ஸ்ல. சப்போஸ் எனக்கு கேரக்டரா இருக்கிறது 0ல வேணாம், 3rd இண்டெக்ஸ்ல இருக்கிறத எப்பவுமே என்னுடைய கேரக்டரா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆப்பிள் அப்படின்னு ஸ்டோர் பண்ணேன். இப்போ எனக்கு என்னுடைய கேரக்டர் என்ன ஸ்டோர் ஆகும், எல். ரன் பண்ற என்ன வந்திருக்கு பாருங்க, எல் ஸ்டோர் ஆயிருக்கு. பட் நார்மலா நம்ம ஒரு கேரக்டர் ரீட் பண்ணணும் அப்படின்னா
0th இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் என்டர் பண்ணிக்கலாம். எனக்கு ஜி ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நான் ஜி மட்டும் என்டர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். கிளியரா புரிஞ்சுதா? கேரக்டர் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுதா யூசர் கிட்ட இருந்து? இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? வேரியபிள்னா என்னன்னு பார்த்திருக்கோம், டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம், சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள், அது இல்லாம எப்படி கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன்னா என்ன, ரன் டைம் இனிஷியலைசேஷன்னா என்ன, இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ 12:21 ஆச்சு. நம்ம வந்து ஒரு 12:26க்கு கனெக்ட் பண்ணலாம். இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனா கொஞ்சம் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகேவா? அது எல்லாமே நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ நம்ம 12:26க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, சோஃபார் வந்து நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸை யூசர் கிட்ட இருந்து ரீட் பண்றதெல்லாம் பார்த்தோம். இன்டீஜர் பார்த்துட்டோமா? எப்படி ஒரு இன்டீஜர் வேல்யூவை யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுன்னு. ஸ்ட்ரிங்கில் பார்த்தோமா? ஸ்ட்ரிங்கில் என்ன டைப்ல பார்த்தோம்? ஸ்ட்ரிங்கவே 2 டைம்ல ரீட் பண்ற மாதிரி பார்த்தோம். என்னென்ன? ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் பண்ற மாதிரி பார்த்தோம். அப்புறம் ஒரு சென்டென்ஸா என்டையர் சென்டென்ஸவே ரீட் பண்ற மாதிரி பார்த்தோம். 2 டைப்ல பார்த்தோம். தென் கேரக்டர் எப்படி ரீட் பண்றதுங்கிறத பார்த்தோமா? சார் கேரக்டர் ரீட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? என்ன யூஸ் பண்ணுவீங்க? நான் ப்ரோக்ராமுக்கு வேணா போய்க்கிறேன். என்ன யூஸ் பண்ணுவீங்க? கேரட் சார். கேரட். அது கேரட்டுங்கிற மெத்தடு எதுல தான் அப்ளை பண்ணணும்? அந்த டாப் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் தான் நம்மளால அந்த கேரட்டுங்கிறத பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, ஏன் ஸ்ட்ரிங்ல நம்ம அப்ளை பண்றோம்? இப்போ இந்த கேரட்ல இந்த நெக்ஸ்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுது, கரெக்டா? ஸோ இங்க ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நீங்க டைரக்டா ஸ்ட்ரிங் அப்ளை பண்றதுனாலும் ஃபைன். இப்போ நான் இங்க SN.next ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் டைரக்டாவே நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றேன். அந்த ஸ்ட்ரிங்ல 0th கேரக்டரை எனக்கு அந்த என்னுடைய கேரக்டர்ல ஸ்டோர் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அப்போ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 0th கேரக்டர்ல என்ன இருக்கோ அது எனக்கு கிடைச்சிரும். கிளியரா? பட் இது வந்து நாமளா டிஃபைன் பண்ணியிருக்கிறது. அப்ப 0னா n மட்டும்தான் வரும். யூசரால அந்த கேரக்டரை என்டர் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் என்ன பண்றோம்? இந்த ஸ்ட்ரிங்கையுமே நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். அப்ப யூசர் கிட்ட இருந்து ஸ்ட்ரிங் வாங்குறதுக்கு என்னது? எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு வேர்டு போதும். அதனால நான் என்ன பண்றேன்? SN.next off அப்படிங்கிற அந்த மெத்தட் கொடுத்துட்றேன். .caret அப்படிங்கிற அந்த மெத்தட் கொடுத்துறேன். இது கேரக்டர் ரீட் பண்றதுக்கு. ஸோ மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டபுள் ரீட் பண்றதுக்கு. ஓகே, ஃப்ளோட் அப்படின்னா என்ன சொன்னேன் நான்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டெசிமல் வேல்யூஸ் இருக்கும்னு சொன்னேன். ஃப்ளோட்ல 8 வேல்யூ இருக்குன்னு சொன்னேன்னா, பட் 8 கிடையாது, 7 வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 வேல்யூஸ் தான் இருக்கும். எங்க நம்ம இங்க நோட்ஸ்ல எடுத்தோமா ஃப்ளோட்டுக்கு? ஃப்ளோட் டேட்டா டைப், எஸ், ஃப்ளோட்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப ஃப்ளோட்ல 7 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா டபுள் எவ்வளவு வேல்யூஸ் இருக்கும்? 14 வேல்யூஸ் இருக்கு. இப்போ நான் ஃப்ளோட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்குறேன். ஃப்ளோட் வாங்குறதுன்னா சேம் தான். ஃப்ளோட் அப்படிங்கிறது டேட்டா டைப் நேம். எஃப் ஃப்ளோட் நம் ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து இந்த நம்பர் என்ன டேட்டா டைப்ல இருக்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ண போகுது? ஃப்ளோட் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண போகுது. ஈக்குவல் டு SN.next float. அவ்வளவுதான். எஃப் கேபிட்டல், நெக்ஸ்ட் ஃப்ளோட். இப்போ நான் ரன் பண்ணி இந்த நம்ம பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு வைங்க. ரன் பண்றேன். இப்போ நான் வந்து யூசர் கிட்ட இருந்து இப்போ இன்புட் கொடுக்குறேன். 25 இல்ல 34.123456789. எவ்வளோ டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன்? 9 பட் ஆனா ஃப்ளோட் எவ்வளோ தான் ஸ்டோர் பண்ணும்? 7 இப்போ நான் ரன் பண்ணா எது எனக்கு அவுட்புட்டா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு? 34.7 வரைக்கும் வரும். 7 வரைக்கும் வருது. 1 2 3 4 5 எவ்வளோ வந்திருக்கு? 1 2 3 ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. ஓகே, இப்போ ரன் பண்ணி 25.1234567 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? எது வரைக்கும் வந்திருக்கு? 1 2 3 4 5. இந்த 6 7ங்கிறது எவ்வளவு வேல்யூ? 6 வேல்யூஸ் வந்திருக்கா பாயிண்ட்டுக்கு அப்புறம்? எஸ். அப்ப இங்க நமக்கு 7 வேல்யூஸ் கிடையாது, 6 வேல்யூஸ் ஃப்ளோட்டுக்கு. ஸோ ஃப்ளோட்டுக்கு 6 வேல்யூஸ் அப்படின்னா இங்க நமக்கு எவ்வளவு வேல்யூஸ் வரும்? 12 வேல்யூஸ் வரும். சிம்பிள். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ வேல்யூ, இப்போ நம்ம எக்ஸாக்டா ரன் பண்ணி 6 வேல்யூஸ் கொடுத்து பார்க்கலாம், வருதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ 35.1234556. எஸ், எக்ஸாக்டா 1 2 3
5 இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு அது கிடைக்குது. ஸோ அதுல எந்த இஷ்யூ இல்லை. ஸோ இப்போ இதுவே டபுளா இருந்ததுன்னா 12 வேல்யூஸ் வரும். ஓகேவா? ஸோ அது நம்ம செக் பண்றதுனாலும் செக் பண்ணிக்கலாம். டபுள் நம் ஈக்குவல் டு, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 வேல்யூஸ் கொடுத்து பார்க்கலாம். 25.1234566654321 12 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். 12 வந்துருச்சு. ஸோ மேபி 12க்கு மேலே கொடுத்தா வருமானு செக் பண்ணிடலாம். 25.12345678998765432 நான் 18 டெசிமல் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இங்கே எவ்வளோ அதிகபட்சமாக வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ஸோ இவ்வளோ வருதா? ஸோ இது என்ன வெர்ஷன்? ஜாவா 8 இருக்கும். சரி, ஓகே, இது நம்ம விட்டுலாம். ஸோ மோஸ்ட்லி ஃப்ளோட்டு டபுள். ஸோ டபுள்னு எடுத்துக்கும் போது ஃப்ளோட்டை விட அதிகமாக தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ ஃப்ளோட் வந்து ஒரு 6 to 7 டெசிமல்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கம்பைலர். இப்போ இதுவே எக்லிப்ஸில் ஸ்டோர் பண்ணோம்னா எக்ஸாக்டாக 7 தான் ஸ்டோர் பண்ணும். ஸோ இது ஆன்லைன் கம்பைலர் அப்படிங்கிறனால இதுக்கேற்ற வெர்ஷன் படி. இப்போ இதுக்கு பேக் எண்டில் Oracle 8 வெர்ஷன் இருக்கா இல்லை 15 வெர்ஷன் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரில. ஸோ இந்த பாயிண்ட் வேல்யூஸை நம்ம விட்டுறலாம். ஸோ பட் எக்ஸாக்டாக ஒரு 7 வேல்யூஸ் 14 வேல்யூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். தென் திஸ் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வேரியபிள்னா என்னன்னு படிச்சீங்க? வாட் இஸ் வேரியபிள்? இதை நான் ரன் டைம் இனிஷியலைசேஷனுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். நீங்க வேரியபிள்னா என்னன்னு படிச்சீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். வாட் இஸ் வேரியபிள்? used to store the address of data. Super, used to store the address of data. Next question என்னன்னா syntax for declaring variable name. Syntax for declaring variable. Syntax for declaring variable. டேட்டா டைப், டேட்டா டைப், அதுக்கப்புறம் அந்த நேம் சார், அந்த வேரியபிள் நேம். வேரியபிள் நேம் இப்போ இங்கே தான் மேட்ரே. ஸோ இப்போ வேரியபிள் நேம்னு சொல்ற சரி, அந்த நேமை நான் எப்படி வேணாலும் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சார். அப்படியா? சரி, ஓகே. ரூல்ஸ் ஃபார் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குங்க சார். கரெக்ட். கீப்பிங் வேரியபிள் நேம் ஆர் ரூல்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ வேரியபிள் நேம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னம்னா, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துலாம். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்கேனர் கிளாஸுமே இப்போதைக்கு வேணாம். ஜஸ்ட் நம்ம வேரியபிளோட இது ரூல்ஸ் பார்க்கறதுனால வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இன்ட் num n1 equal to 10 அப்படின்னு வச்சிருக்கேன். system.out.println n1 பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? குயிக் ரன் பண்ண என்ன கிடைக்கும்? 10ங்கிறது கிடைக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? n1 இப்படி கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ண என்ன கிடைக்கும்? ரன் பண்றேன், என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வருது? எரர். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய வேரியபிள் நேம் வைக்கிறேன் அப்படின்னா முதல்ல என்ன இருக்கக்கூடாது? ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் இஸ் நாட் அலவுட். கிளியரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா ஸ்பேஸ் இருந்தா அது வந்து ஒரு ப்ராப்பர் வேரியபிள் நேம் கிடையாது. இப்போ நீ எப்படியெல்லாம் வேரியபிள் நேம் வச்சுக்கலாம்னு கேட்டேன்னா கிட்டத்தட்ட 1000 வழி இருக்கு. எப்படியெல்லாம் வேரியபிள் நேம் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4ல இருந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ நீ எதை ஞாபகம் வச்சுக்குவ? எப்படி வச்சுக்கலாங்கிற அந்த 1000 இதை ஞாபகம் வச்சுக்குவே, இல்லை எப்படி வைக்க கூடாதுங்கிற அந்த 5 இதை ஞாபகம் வச்சுக்குவியா? எப்படி வைக்க கூடாதுன்றது. அப்ப எப்படி வைக்க கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லா வேலையும் நம்ம வச்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இஸ் நாட் அலவுட். சரி, ஓகே. சரி, ஸ்பேஸ் வேணாம். இப்ப n மாடுலஸ் n அண்ட் இப்படி வைக்கலாம். n and 1. அதே மாதிரி இங்கே n and 1. n and 1. சரி, இப்ப ரன் பண்ண எனக்கு என்ன வரும்? ஏன்பா எரர் தான் வரும்? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓ, ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நாட் அலவுடா? சரி, நான் ரன் பண்ணி பார்க்குறேன். நினைக்கிறேன். என்ன வருது? என்ன வந்திருக்கு? எரர் தானே வந்திருக்கு. எரர் தான் சார் வருது. ஓகே. அப்போ இங்க செகண்ட் பாயிண்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்பேஸ் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஆர் நாட் அலவுட்.
சரி, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்னா நீங்க எதையெல்லாம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்னு சொல்லுவீங்க? டாலரு ஹேஷ்டேக். அட்டு, ஓகே, அட்டுங்க இருக்கு. அட்டு, ஓகே. டாலர் சிம்பிளையும் சொல்லுவீங்களா? சரி, டாலரு, அப்புறம் அண்டர்ஸ்கோரு, அப்புறம் ஹேஷ்டேகு, தென் எக்ஸெட்ரா, எக்ஸ்லமேஷனு, ஆமா இது சார். எல்லாத்தையுமே நீங்க சொல்லுவீங்க. இது எல்லாம் தான் ஸ்பெஷல் சிம்பிள், கரெக்டா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அண்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்க, அண்டு இல்லைன்னா இன்னொருக்கா ஒரு அண்டே போட்டுக்கலாம். அண்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அட் சிம்பிள் போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ அட் போட்டா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா? அட் போட்டிருக்கேன், அட் போட்டிருக்கேன். ஒர்க் ஆகுமா ரன் பண்ணா? வராது. ஒர்க் ஆகல, பிகாஸ் இது ஸ்பெஷல் சிம்பிள். சார் நீங்க சொல்லிட்டீங்க ஸ்பெஷல் சிம்பிளே ஒர்க் ஆகாதுன்னு. சரி, அண்டர் ஸ்கோர் போட்டிருக்கேன். என்னது ஒர்க் ஆகுமா? எனி கெஸஸ்? நீ படிச்சிருப்ப சீல. ஒர்க் ஆகும். இருக்காங்க சார். அண்டர்ஸ்கோர் ரன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஒர்க் ஆகுது? ஒர்க் ஆகுது. அப்போ எனக்கு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது தான். எக்ஸப்ட் என்னன்னு எடுத்துக்கலாம்? அண்டர்ஸ்கோர்னு எடுத்துக்கலாம். சரி, அண்டர்ஸ்கோருக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேற என்னது? இன்னொரு ஸ்பெஷல் சிம்பிள் ஏதோ சொன்னீங்களே. ஸோ அட்டு சொன்னா அட்டு ஒர்க் ஆகாது, ஆஷ் ஒர்க் ஆகாது. நான் என்ன பண்றேன், ஒரு டாலர் சிம்பிளையும் போடுறேன், ஒரு டாலரையும் போடுறேன். சரி, இப்ப ரன் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஒர்க் ஆகுமா ஆகாதா? நோ சார். ஆகாதா? இப்ப ரன் பண்ற பாருங்க என்ன வருது, என்ன வந்திருக்கு. அப்போ சீல வேணா வெறும் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அது மட்டும்தான் எக்ஸெப்ஷன். மற்ற எந்த ஸ்பெஷல் சிம்பிள் யூஸ் பண்ணாலும் எரர் வரும்னு சொல்லலாம். பட் ஜாவால ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஆர் நாட் அலவுட் எக்ஸப்ட் என்னது? அண்டர்ஸ்கோர் அண்ட் டாலர் சிம்பிள் ரெண்டுமே. பட் ஆனா சீல இருந்து எவால்வ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெறும் அண்டர்ஸ்கோரை மட்டும்தான் ரிமெம்பர் பண்ணி வச்சுப்போம். பட் நீங்க ஆல்சோ ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்னது? ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஆர் நாட் அலவுட் எக்ஸப்ட் என்னென்ன உங்களுக்கே தெரியும். அண்டர்ஸ்கோர் ஒன்று, இன்னொன்னு டாலர் சிம்பிள். இந்த ரெண்டு சிம்பிளை தவிர நீங்க எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் போட்டாலும் அது நாட் அலவுட். இது ரெண்டாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கீவேர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நீங்க படிச்சிருப்பீங்க சீல. இஃப் கீவேர்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? படிக்கல அப்படின்னா நம்ம அதை சொல்லலாம். பட் கீவேர்ட்ஸ்ங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா சீல? எஸ் சார். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் இஸ் அ கீவேர்ட், இஃப், எல்ஸ், நார்மலா பிரேக், கண்டினியூ, இந்த மாதிரியானது எல்லாமே கீவேர்ட். இப்போ இங்க இன்ட் அப்படிங்கிறது என்னது? ஜஸ்ட் இன்ட் அப்படிங்கிறது என்னது? சார் கீவேர்ட். ஒரு இட்ஸ் கீவேர்ட். a கீவேர்ட். எதுக்கான கீவேர்ட்? ஓகே, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கான கீவேர்ட்ல ஃபர்ஸ்ட் என்னது? டேட்டா டைப் அப்படிங்கிற கீவேர்ட்ல வருது. ஏன்னா இன்ட்னு இங்க மென்ஷன் பண்ணாதான் என்னுடைய கம்பைலருக்கு தெரியும் இப்போ இந்த n1ங்கிற வேரியபிள்ல இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய வேரியபிள் நேமவே இன்ட்னு வச்சுக்கிறேன். வேரியபிள் நேமவே நான் இன்ட்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ரன் ஆகுமா? வராது சார். இப்ப ரன் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னு பாரு, எரர். ஏன்னா எங்க இன்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த கீவேர்டு. அந்த இன்ட்ங்கிற வேர்டுக்கு ஆல்ரெடி எனக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்ட்னா ஒரு இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு சம்வேர் யூஸ் ஆகிற கீவேர்டு தான் இன்ட். பட் நீங்க வேரியபிள் நேமும் இன்ட்னு வச்சிருக்கீங்கன்னா இப்ப நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். ஸோ அதனால தயவு செஞ்சு கீவேர்டை வந்து வேரியபிள் நேமா வைக்காதீங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிருவேன் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அப்ப நம்ம வேரியபிள் நேம் என்னவா வைக்க கூடாது? கீவேர்டா வைக்க கூடாது. அப்ப வேரியபிள் நேம் cannot be a keyword. அப்போ வேரியபிள் நேம் cannot be a keyword அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். சரி, ஓகேவா? சோ 3 பாயிண்ட் ஓகே. முக்கியமானது ஸ்பெஷல் சிம்பிள், ஓகே, ஸ்பேஸ், இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க, நான் இதெல்லாம் வைக்கல, n1ன்னு வச்சிருக்கேன். இங்கே n1ன்னு பிரிண்ட் பண்றேன். ரன் அவுட்புட் வருமா வராதா? வரும் சார். வரும். சரி, இப்போ n1ன்னு வைக்கிறதுக்கு பதிலா 1n, இங்கேயும் அதே மாதிரி 1n அப்படின்னு வைக்கிறேன். இப்போ அவுட்புட் வருமா வராதா? ஜஸ்ட் கேக்குறேன். நோ சார். வராதா? ஏன் வராது? நம்பர் நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சார். ஓகே, அப்போ இது என்னன்னு சொல்லலாம்னா டிஜிட்ஸ்னு சொல்லலாமா? இட் should not start with digits அப்படின்னு சொல்லலாமா? இட் should not start with digits. அப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வேரியபிள் நேம் should not start with
டிஜிட்ஸ்னா 0 to 9 இருக்கிற அந்த நம்பர்ஸ்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. சரி, மேக்சிமமா இந்த 4 ரூல் தான் ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையர்ல. இதே மீறி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் வேரியபிள் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். நீங்க ஸ்மால் எண்ணை வந்து ஒரு வேரியபிளாகவும் கேபிட்டல் எண்ணாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நான் இங்க மென்ஷனே பண்ணல. எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இது ரூல்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையர்னு சொல்லலாம், இல்ல என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா ரூல்ஸ் ஃபார் கீப்பிங் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லலாம். இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 4 ரூல்ஸ்ல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? சார் நோ டவுட், கரெக்டா? சரி, இப்போ லெட்ஸ் கம் டு கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ரொம்ப முக்கியமானது. ஸோ கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங்னா ஜஸ்ட் நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸ் என்ன? கேரக்டர்னா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கே தெரியும். கேரக்டரும் நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க, ஸ்ட்ரிங்கும் எக்ஸாம்பிள் பாத்தீங்க. கேரக்டர்னா சிங்கிள் கேரக்டரா இருக்கிறது வந்து கேர்ல யூஸ் பண்ணுவாங்க சார். சரி, ஓகே ஒரு சீக்வென்ஸா வர கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, ஜஸ்ட் அ சிங்கிள் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் ஆல்பபெட் அப்படின்னு சொல்லலாமா? சிங்கிள் ஆல்பபெட். ஆல்பபெட்டிக் ஸ்பெல்லிங் என்னடா? ALPHA அப்புறம் BETயா? ET. ஓகே, ஸோ சிங்கிள் ஆல்பபெட். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு எடுத்துட்டோம்னா தெரியும் உங்களுக்கே சிங்கிள் ஆல்பபெட். இது என்னன்னு சொல்லலாம்? சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்னு சொல்லலாமா? ஆர் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லலாமா? குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, சரி, ஓகே. இப்போ நான் இங்க ஒரு கேரக்டரை டிக்ளேர் பண்றேன். கேரக்டர் CH ஈக்குவல் டு A அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப இங்க கேரக்டரை பிரிண்ட் பண்றேன். இப்ப எனக்கு அவுட்புட் வருமா வராதா? அவுட்புட் என்ன வரும்? ஃபார் யுவர் கெஸ். சார் சார் இந்த அவுட்புட் வராதுங்க சார். அவுட் வராது சார். ஏன் ஏன் ஏன்? கோட்ஸ்ல கொடுத்திருக்கோம் சார். வித்தின் கோட்ஸ்குள்ள கொடுத்தா தான் யூஸ் ஆகும். சூப்பர். அப்போ கேரக்டர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணணும்னா கம்பல்சரி நான் என்ன மென்ஷன் பண்ணணும்? ஒரு டபுள் கோட்ஸா சிங்கிள் கோட்ஸா? டபுள் கோட்ஸா சிங்கிள் கோட்ஸா? சரி, நான் வேணா டபுள் கோட்ஸ் கொடுத்து ரன் பண்றேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன வந்தது? டபுள் கோட்ஸ் கொடுத்தா வரல. டபுள் கோட்ஸ் தான் கொடுத்தேன், பட் அவுட்புட் வரல. ஓகேவா? சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன். இப்ப ரன் பண்றேன். என்ன வந்திருக்கு? அவுட்புட் வருது. இதுவே இதுக்கு பதிலா கேபிட்டல் A கொடுக்குறேன். இப்ப அவுட்புட் என்ன வரும்? கேபிட்டல் A. சரி, ஓகே. இப்போ கேரக்டர்னா கம்பல்சரி எதுல தான் மென்ஷன் பண்ணி ஆகணும்? ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து சிங்கிள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணியே ஆகணும். இஃப் இட் இஸ் a character represented by single quote. கிளியரா? சரி, கேரக்டரை சிங்கிள் கோட்ல பண்ணியாச்சு. இப்போ 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இப்போ 1ன்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட் வருமா வராதா? இப்ப என்ன வரும்? அவுட்புட் வருமா? கேரக்டர்ல என்ன வரும்னு நினைக்கிறீங்க? சிங்கிள் கோட்ஸ்ல தான் கொடுத்துருக்கேன், 1ன்னு கொடுத்துருக்கேன். இப்ப ரன் பண்ணா என்ன வரும்? சார் 1 வருமா? பட் 1ங்கிறது நம்பர் தானே, டிஜிட்ஸ் தானே. ASCII வேல்யூ. ஓகே, ஸோ கேரக்டர் மீன்ஸ் எவ்ரிதிங் இஸ் a கேரக்டர். 1ல இருந்து என்ன நீங்க எடுத்துட்டாலும் கேரக்டர் தான். பட் ஒன்லி ஒன் கேரக்டர், ஒன்லி ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் அது எடுத்துக்கும். இப்போ இதுவே நான் 12ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப ரன் பண்ணா எனக்கு என்ன வரும்? எரர். ஏன் எரர் வரும்? ரெண்டு கொடுத்துருக்கோம் சார், நீங்க 1 தான் சொன்னீங்க. கரெக்ட். பிகாஸ் கேரக்டர் அப்படின்னா 1 தான் வரணும். நீங்க ஏன் 2 லென்த் கொடுத்துருக்கீங்க? கேரக்டர்னால இதோட லென்த் கம்பல்சரி 1 தான் இருக்கணும். இப்போ ஏங்கிறது ஒரே ஒரு லென்த் கேரக்டர், ஸோ அதனால எனக்கு அவுட்புட் வருது. இதுவே நான் இன்னொரு ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் வருமானு கேட்டா இட் வில் த்ரோ இன் எரர். ஏன்னா 2 இது இருக்கக்கூடாது. கரெக்டா? ஒரே ஒரு இதுதான் இருக்கணும். அப்போ கேரக்டர்னாலே இட்ஸ் a சிங்கிள் கேரக்டர்.
இந்த பாயிண்ட் நீங்க ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் கேரக்டர் அப்படின்னு கொடுத்து எம்டியா ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ண எனக்கு என்ன வரும்? எம்டி கேரக்டர் கொடுத்துருக்கேன், எதுவுமே கொடுக்கல அந்த இடத்துல. இப்போ ரன் பண்ற என்ன வரும்? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். எம்டி கொடுத்துருக்கோம், எதிர் எம்டி வரலாம் இல்ல வராம போகலாம், அவ்வளவுதானே. ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க சீக்கிரம். சார் எம்டி ஸ்பேஸ் வருங்க சார். சரி, எம்டி ஸ்பேஸ் வரும். நான் ரன் பண்றேன், என்ன வருதுன்னு பாருங்க. எம்டி கேரக்டர் லிட்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேரக்டர்ல உங்களால எம்டி கேரக்டர் ஸ்டோர் பண்ண முடியுமா முடியாதா? ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் மூலமா பார்த்ததுல எம்டி கேரக்டர் ஸ்டோர் பண்ண முடியுமா முடியாதா? முடியுமா? முடியும்னா எனக்கு இந்நேரம் எம்டி கேரக்டர் அவுட்புட்டா முடியாதுங்க சார். அப்ப முடியாது. அப்போ கேரக்டர் cannot store empty character. கிளியரா? இந்த பாயிண்ட் எல்லாமே, இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியரா so far? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 3 பாயிண்ட்ல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? ஜஸ்ட் நான் 3 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். கேரக்டர்னா இட்ஸ் a single alphabet. மோர் தென் 1க்கு மேல போச்சுன்னா கேரக்டர் ஸ்டோர் பண்ணாது. ரெப்ரசன்டட் பை சிங்கிள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். தென் கேரக்டர் எம்டி கேரக்டர் ஸ்டோர் பண்ணாது. இதெல்லாம் நான் சொன்னது. இதுல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்னா ஜஸ்ட் எல்லாரும் கிளியர்னு சொல்லுங்க, இல்ல டவுட்னா நீங்க கேளுங்க. இது வரைக்கும் நீங்க டவுட்டே கேட்டது இல்ல. சப்போஸ் டவுட் இருந்தா கேளுங்க. ஆல்வேஸ் வெல்கம். கிளியர் சார். ஓகே, கிளியர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரக்டா ஸ்ட்ரிங்குக்கு குதிப்போம். கேரக்டரை விட்டுட்டு ஸ்ட்ரிங்குக்கு குதிப்போம். இப்போ ஸ்ட்ரிங்ல நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு என்ன பண்றேன், ஒரு சிங்கிள் கோட்ஸ் போட்டு g அப்படின்னு ஸ்டோர் பண்ணிட்டு இங்க str பிரிண்ட் பண்றேன். என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? சீக்கிரம். என்ன வந்தது? ஏன்னா சிங்கிள் ஜி வரலையே, எங்க பாருங்க, ஜி வரல. ஏன்னா சிங்கிள் கோட்ஸ் நம்ம எதுக்கு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்றதுக்கு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நான் கேரக்டர் கொண்டு போய் எதுல ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன்? ஸ்ட்ரிங்ல. ஸ்ட்ரிங்னா என்ன? குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்ப குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுங்க. single quote is only for to represent the character, but if you want to represent the string means என்னன்னு represent பண்ணணும்? டபுள் கோட்ஸ். அப்ப டபுள் கோட்ஸ்ல இதே ஜி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப என்ன பண்ணிடலாம், என்னால ஜி அப்படிங்கறத ஸ்டோர் பண்ண முடியும். இப்ப நான் ஜஸ்ட் இங்க கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு கேரக்டரா இருக்கலாம், பட் அது ஒரே ஒரு கேரக்டரா இருந்தாலும் அது என்னது? தட் இஸ் a string. இப்ப இது கேரக்டர் கிடையாது, இதோட டைப் என்னது? ஸ்ட்ரிங். புரிஞ்சுதா? ஓகே. இப்ப இதுலயே இன்னொருக்கு திரும்ப GOOGLE எப்படின்னு கொடுத்து இப்ப ரன் பண்ணனா எனக்கு என்ன வரும்? கூகுள்னு வரும் எனக்கு. ஸோ பிகாஸ் ஸ்ட்ரிங். அப்ப ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா கம்பல்சரி எதுல ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ரெப்ரசென்டட் பை என்னது? டபுள் கோட்ஸ். அப்ப ரெப்ரசென்டட் பை டபுள் கோட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ட்ரிங்ல இதெல்லாம் இருக்கு. ஓகே. இப்போ நான் வந்து சிங்கிள் கோட்ஸ்ல ஒருவேளை நம்ம இங்க சிங்கிள் கோட்ஸ் எடுத்துட்டோம், மோர் தென் ஒன் கேரக்டர்ல தான் ஸ்டோர் பண்ண முடியல, இங்க ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? நான் மோர் தென் ஒன் கேரக்டர் தான் வச்சிருக்கேன், பட் ஆனா சிங்கிள் கோட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? கூகுளே வரலாம். கூகுள் இல்லடா, அது கூகுள்ரா. கூகுள் சார், கூகுள். ரன் பண்றேன், என்ன வந்திருக்கு? வரல. ஏன்னா சிங்கிள் கோட்ஸ் ஆல்வேஸ் டபுள் கோட்ஸ் தான் மென்ஷன் பண்ணணும். அப்ப சிங்கிள் கோட்ஸ்ல ஸ்ட்ரிங்கை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணவே கூடாது. சரி, அப்ப ஸ்ட்ரிங்குனாலே டபுள் கோட்ஸே எடுத்துக்கலாம். ஜின்னு கொடுத்தா ஜி வந்தது. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? எதுவுமே கொடுக்கல. இப்ப நான் ரன் பண்ண எனக்கு என்ன வரும்? என்ன வரும்? எரர் வருமா? கேரக்டர்ல கொடுக்கும்போது எரர் வந்தது, ஏன்னா எம்டி கேரக்டர் ஸ்டோர் பண்ணாது. இப்ப நான் கொடுத்தா என்ன வரும்? எரர் வருங்கிறது கெஸ்ஸா? என்ன கெஸ் பண்றீங்க? எரர் வருங்கிறது கெஸ் பண்றீங்க. சோ நான் ரன் பண்றேன், என்ன வந்திருக்கு? சேம் எம்டி. எரர் வரல. எரர் வந்திருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஃபினிஷ்ட்னு வந்திருக்காது. இங்க எம்டி கொடுத்தனால எனக்கு என்ன வந்துருச்சு? சேம் எம்டி ஸ்ட்ரிங் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஏன்னா ஏதாவது இருந்தா தானே டிஸ்பிளே பண்றதுக்கு. சோ எம்டி. அப்போ ஒரு ஸ்ட்ரிங் வந்து எம்டி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுமா பண்ணாதா? பண்ணும் சார். பண்ணும், அவ்வளவுதான். பட் கேரக்டர் எம்டி கேரக்டர் ஸ்டோர் பண்ணுமா பண்ணாதா?
அவ்வளவுதான். அப்ப இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன எழுதிக்கிறீங்கன்னா string can store empty string. empty string. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கிளியர் ஆயிடுச்சா? இந்த 3 பாயிண்ட்ஸ் கிளியரா? இப்ப கேரக்டருக்கு எக்ஸாம்பிள்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏ அப்படிங்கிறத சொல்லலாம், ஆர்எல்ஸ் 1 அப்படிங்கிறத சொல்லலாம். இதே ஸ்ட்ரிங்குக்கு எக்ஸாம்பிளா அப்படின்னா ஆப்பிள் அப்படிங்கிறத சொல்லலாம் டபுள் கோட்ஸ்ல. சரி, இந்த பாயிண்ட்ஸ் கிளியர். இந்த 3 பாயிண்ட்ஸ் கிளியர் தானே? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுது சார். ஓகே ஓகே. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஈஸியா உங்களால டைப் கன்வர்ஷன் பண்ண முடியும். ஒரு டேட்டா டைப்ல இருந்து உங்களால இன்னொரு டேட்டா டைப்புக்கு உங்களால ஈஸியா டைப் கன்வர்ஷன் பண்ண முடியும். அது எப்படி டைப் கன்வர்ஷன் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நான் ஸ்ட்ரிங்கா மாத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்கிட்ட இன்ட் num1 இருக்கு. நான் இன்னும் ஆப்ரேட்டர்ஸ் எடுக்கல, பட் ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும் அப்படின்னு. இல்ல 5ன்னு வச்சுக்கலாம். int n1 equal to 5. இப்ப n1ல என்ன இருக்கு? 5 இருக்கு. அது என்ன டேட்டா டைப்ல இருக்கு? இன்டிஜர். இன்டிஜர்ல இருக்கு. ஓகே. int n2 equal to 5. இது என்ன டேட்டா டைப்ல இருக்கு? இன்டிஜர். இப்போ string n3 equal to 5. இது என்ன டேட்டா டைப்ல இருக்கு? ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஸ்ட்ரிங்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? n1 plus n2ன்னு கொடுக்குறேன். n1 plus n2. இப்போ அவுட்புட் என்ன வரும்? n1 plus n2. 10 10 இல்ல என்ன வரும்னு கேக்குறேன். ஜஸ்ட் உங்களுடைய கெஸ். 10 10 இல்லனா வேற ஏதாவது வேற வருமா? ஏதாச்சும் வரும் சார். வேற ஏதாச்சும் எரர் மாதிரி எப்படிடா வரும். வேற எப்படி வரும்? ரெண்டுமே இது நீ சி ப்ரோக்ராம்ல படிச்சிருப்ப. அதாவது n1ங்கற டைப்பும் n2 சரி ரெண்டும் ஒரே டைப் தானே, இன்டிஜர் டைப் அப்போ தானே. அப்போ 10 நான் n3 நான் சார். ஓகே, அப்ப நான் இப்ப ரன் பண்றேன். 10 வந்துருச்சு கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்றேன்? n1ஐயும் n3ஐயும் கன்கார்டினேட் பண்றேன். ஓகேவா? இப்போ என்ன வரும்? ரெண்டு டைப் வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்குல்ல, எரர் வருங்கிறது உங்களுடைய கெஸ். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, இங்க நம்ம கிட்ட ஸ்ட்ரிங் இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் டைப் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங் கூட நீங்க எதை கன்கார்டினேட் பண்ணீங்கனாலும் ஓகேவா, கேரக்டரை கன்கார்டினேட் பண்ணாலும் இன்டீஜரை பண்ணாலும் இல்ல என்ன வேல்யூவை கன்கார்டினேட் பண்ணீங்கனாலும் அதோட ஃபைனல் அவுட்கம் என்னவா வரும்னா ஸ்ட்ரிங்கா தான் வந்துடும். அப்ப ஸ்ட்ரிங்கு கூட எதை கன்கார்டினேட் பண்ணீங்கனாலும் அது என்னவா மாறிடும்? ஸ்ட்ரிங்கா மாறிடும். அப்போ இங்க n1ங்கிறது இன்டீஜரா இருக்கு, பட் அது கூட நான் எதை ஆட் பண்றேன்? ஸ்ட்ரிங் ஆட் பண்றேன். அப்ப இந்த 5 பிளஸ் இந்த 5 இப்ப 10ன்னு கிடைக்குமா இல்ல என்னன்னு கிடைக்கும்? 55ன்னு கிடைக்கும். பட் 55 இன்டீஜர் நம்பர் கிடையாது, தட் இஸ் a string. கரெக்டா? அதோட டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட டைப் ஆஃப் வந்து ஸ்ட்ரிங். இப்ப பாருங்க 55 அப்படின்னு இருக்கு. மேபி டைப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ டைப் ஆஃப் ஸோ அதர் லாங்குவேஜ்ல இருக்கலாம், மேபி இங்க இல்லை. சரி ஓகே, இல்லை டைப். ஓகே, லெட் இட் பி. சரி ஓகே, இப்போ n1 plus n3 பண்ணும்போது 53ன்னு சொன்னீங்க. நான் n1 பண்ணல, n2 plus n3 பண்றேன். இப்போ அவுட்புட் என்ன? இப்போ 55 தானா? சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? n3 கூட பிளஸ் 455 பண்றேன். இப்போ என்ன கிடைக்கும்? 5455. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? n1 கூட பிளஸ் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிட்டு n2 ஆட் பண்றேன். இப்போ என்ன கிடைக்கும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்ட்ரிங் கூட எதை ஆட் பண்ணாலும் அது என்னவா தான் மாறும்னு சொல்லியிருக்கேன். இப்போ n1ஓட வேல்யூ என்ன? n1ஓட வேல்யூ என்ன? 5. 5 கூட நம்ம எதை ஆட் பண்ணியிருக்கோம்? இந்த எம்டி ஸ்ட்ரிங். அப்ப அதுவும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான். அப்ப இது என்னவா மாறிடும்? 5ன்னு ஒரு ஓவராலா ஸ்ட்ரிங்கா மாறிடும். அது கூட திரும்ப நம்ம என்ன ஆட் பண்றோம்? ஒரு ஸ்ட்ரிங் கூட இன்னொரு 5ன்னு ஒன்னு ஆட் பண்றோம். அப்ப அது என்னவா மாறும்? ஸ்ட்ரிங்கா தான் மாறும். அப்போ ஃபைனல் அவுட்கம் என்ன வரும் இதுக்கு? 5 ஸ்பேஸ் ஸ்பேஸ்ங்கிறது இங்க நான் விட்டாதான் ஸ்பேஸ், பட் நான் ஸ்பேஸ் விடல. அப்ப என்ன வரும்? 55 கரெக்டா? அப்ப ரன் பண்றேன், என்ன வருதுன்னு பாருங்க. 55 கிளியரா?
இப்ப ஸ்ட்ரிங்கு கூட எதை கன்கார்டினேட் பண்ணாலும் ஸ்ட்ரிங்கா தான் மாறிடும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதா? ஓகே சார். சரி, ஓகே. இப்போ வந்து இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இது. ஓகே, ஸோ இது இல்லாம இந்த ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பேசிக்கா இது கூட தேவையில்லை. ஸோ இப்போ இது புரிஞ்சதில்ல? இதுல இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அது எல்லாமே புரிஞ்சதில்ல உங்களுக்கு? இன்னைக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா நேத்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ டேட்டால இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டேட்டானா என்ன, டேட்டாவோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் வேரியபிள்னா என்ன, எப்படி வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம், எப்படி அந்த வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலாம். இனிஷியலைஸ் பண்றதுல 2 டைப் பார்த்தோம். என்னென்ன டைப் பார்த்தோம்? கம்பைல் டைம், கம்பைல் டைம், ரன் டைம் பார்த்தோம். கம்பைல் டைம்னா என்ன, அந்த ப்ரோக்ராம்லயே வேல்யூவை வேரியபிளுக்கு கொடுக்கிறது தான் கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். ரன் டைம்னா என்ன, ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம், எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூசர் வந்து அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்தாங்கன்னா தட் இஸ் ரன் டைம் இனிஷியலைசேஷன். ஸோ இப்போ ரன் டைம் இனிஷியலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட், அது பேர் ஸ்கேனர் கிளாஸ். ஸ்கேனர்ங்கிறது ஒரு கிளாஸ். ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா முதல்ல இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கணும். கரெக்டா? அப்ப இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த வேரியபிளுக்கு நமக்கு வேல்யூ அசைன் பண்ணணுமோ, இப்போ n1க்கு பண்ணணும்னா இன்ட் n1 ஈக்குவல் டு என்னன்னு கொடுப்பீங்க. இப்ப ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் SN வச்சுக்கோங்க, எப்படி கொடுப்பீங்க? SN டாட் நெக்ஸ்ட் int off. ஆஃப்ங்கிறத மறந்துடாதீங்க, ஏன்னா அது நீங்க சொன்னீங்கன்னா தான் டைப் பண்ணும்போது வரும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, இதுவே ஸ்ட்ரிங்னா என்ன பண்ணுவீங்க? கேரக்டர் ch ஈக்குவல் ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு SN டாட் நெக்ஸ்ட் ஆஃப்னு போடலாம், இல்லனா லைன் ஆஃப்னு போடலாம். சரி, ஒரு கேரக்டர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கேரக்டர் ch ஈக்குவல் டு டாட் நெக்ஸ்ட் ஆஃப் கேரக்டர் அட். கேரக்டர் இல்ல, கேர் அட். இதுல கேர் வந்து CHARங்கிறது ஸ்மால்ல இருக்கும், ATங்கிறது A மட்டும் கேப்ஸ்ல இருக்கும். ஸோ அதுதான் கேர் அட். ஸோ அப்போ கேரட் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபைன். அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளோட். ஃப்ளோட்னா நெக்ஸ்ட் ஃப்ளோட்டு, டபுள்னா நெக்ஸ்ட் டபுள். ஸோ ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? டபுள் ஃப்ளோட்டை விட அதிக ப்ரிசிஷன் பாயிண்ட்ஸை ஸ்டோர் பண்ணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கம்பைல் டைம், ரன் டைம்ல. அப்புறம் ரூல்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தோமா? ஒரு வேரியபிள் நேமை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுல ஒரு 4 ரூல்ஸ் பார்த்தோம். என்னென்ன ரூல்ஸ் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். Space allow பண்ணாங்க. So white space is not allowed. ஓகே, ஸ்பெஷல் அப்புறம் numbers தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சார். ஓகே. ஸ்பெஷல் சிம்பிள். ஓகே, சார் அண்டர்ஸ்கோர் அதுக்கப்புறமா டாலர் சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேரியபிள் நேம் சார் கீவேர்ட வேரியபிள் நேமா யூஸ் பண்ண கூடாது சார். சிம்பிளா எஸ்லயே 2 பாயிண்ட், ஒன்னு ஸ்பேஸ், இன்னொன்னு ஸ்பெஷல் சிம்பிள். எஸ்ல 2 பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா கீவேர்டா இருக்க கூடாது, இன்னொன்னு டிஜிட்ல ஸ்டார்ட் ஆக கூடாது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம். கேரக்டர்னா சிங்கிள் கோட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும், ஸ்ட்ரிங்னா எப்படி பண்ணணும்? டபுள் கோட்ஸ்ல பண்ணணும். இதுவே இப்போ கேரக்டர் எம்டி கேரக்டர் ஸ்டோர் பண்ணுமா? பண்ணாது. கேர் பண்ணாது. இதுவே ஸ்ட்ரிங் பண்ணுமா? எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு இன்னைக்கு பார்த்ததுல இருந்ததுக்கெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா இதுல இருக்கிறதெல்லாம் நாளைக்கு செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. புரிஞ்சதுல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நாம ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியலையே. ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. நான் நோட்ஸும் அனுப்பி வைக்கிறேன்டா. நான் நோட்ஸும் அனுப்புறேன். மேபி இந்த ரெக்கார்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம்.